कथयन्निह सर्वेषां त्रय्यन्तार्थं सुदुर्ग्रहम् स्तोत्रयामास योगीन्द्रः तं वन्दे यामुनाह्वयम् यत्पदाम्भोरुहध्यानविध्वस्ताशेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामि तम्। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। निरवधि निगमान्त विद्यानिषद्यानवद्याशयान् यतिपति पदपद्मबन्धानुबन्धानुसन्धायिनः वरवर मुनिवर्य सम्बन्धि सम्बन्धि सम्बन्धिनः प्रतिदिनमनुभूय भूयो न भूयासमायास भूः अनाघ्रातावद्यं बहुगुणपरीणाहि मनसो दुहानं सौहार्दं परिचितमिवाथाभिगहनम् पदानां सौभ्रात्रादनिमिषनिषेव्यं श्रवणयोः त्वमेव श्रीर्मह्यं बहुमुखयवाणी विलसितम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதமில் குறவர்த்தாம் வாழி ஏழ்பாறு முய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து வாழியதிராசன் 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 என வாழ்த்துவார் வாழியன வாழ்த்துவார் வாழியன வாழ்த்துவார் தாளினையில் தாழ்த்துவார் விண்ணோர் தலை. श्री शौनकान्वय शरत् परिपूर्णचन्द्रं श्रीवेङ्कटेश्वर गुरुत्तमपुत्ररत्नं तस्मादवाप्त निगमान्तरहस्य जालं श्री श्रीनिवास गुरुवर्यमहं प्रपद्ये. श्रीशैलनरसिंहार्य श्रीपादकमलाश्रितं वन्दे यतीन्द्रप्रवणं लक्ष्मणं मुनिम्. यत्पदाम्भोरुहध्यानविध्वस्ताशेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामि तम्. ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி யதுகிரி யதிராஜ நாராயண ஜீயர் சுவாமியினுடைய ஒரு சுபமான சங்கல்பத்தினாலே திவ்ய பிரபந்த தாரா என்கிற ஒரு பெரியதான மகோத்சவமானது ஒரு வருஷ காலத்துக்கு மேலாக மிக மங்களமாக நிறைவு பெற்றது. அந்த நிறைவே ஒரு தொடக்கமாக கொண்டு அடுத்ததாக இந்த ஸ்தோத்திர தாரா என்பதை நாம் இப்பொழுது அனுபவிக்க தொடங்கியுள்ளோம். ஆழ்வார்களுடைய திருவாக்கான 4000 திவ்ய பிரபந்தம் என்கிற அந்த அமிர்த தாரையை பருகின நாம் அடுத்ததாக ஆச்சாரியர்கள் பூர்வாச்சாரியர்களுடைய திருவாக்காகிற அந்த அமிர்தம் ஸ்தோத்திர ரூபமாக வந்திருக்கக்கூடிய அந்த வாக் அமிர்தம் அதை இப்பொழுது நாம் அனுபவிக்க உள்ளோம். அதிலே முதற்கண் குலசேகர பெருமாள் குலசேகர சூரி அருளி செய்த முகுந்தமாலா என்கிற அற்புதமான ஸ்தோத்திரத்தை நாம் கடந்த 4-5 நாட்களிலே அனுபவித்தோம். அடுத்ததாக இன்றைய தினம் பூர்வாச்சாரியர்களுக்குள்ளே முக்கியமான ஒரு ஸ்தானத்தை வகிக்கக்கூடிய ஆளவந்தார் என்கிற யாமுனாச்சாரியர் அவர் அருளி செய்ததான பிராட்டி விஷயமான சதுஸ்லோகி என்கிற இந்த ஸ்தோத்திரத்தை நாம் அனுபவிக்க இருக்கிறோம். அதுல இன்றைய உபன்யாசத்திலே சதுஸ்லோகியிலே முதல் ஸ்லோகத்தை விரிவாக நாம் அனுபவிக்கலாம். ஆச்சாரிய கோஷ்டியிலே பார்த்தோமானால் நாதமுனிகள் உய்யக்கொண்டார் மணக்கால் நம்பி என்று இப்படி நாதமுனிகள் தொடக்கமாக நம்முடைய குரு பரம்பரை அமைந்திருந்த போதிலும் ஸ்தோத்திரங்களை அருளி செய்தவர்களுக்குள்ளே முதன்மை வாய்ந்தவர் என்று பார்த்தால் அது ஆளவந்தார் தான். நாதமுனிகள் யோக ரகசியம், நியாய தத்துவம் என்று இது போன்ற கிரந்தங்களை அருளி செய்தார் என்று நாம் கேள்விப்படுகிறோம். அதிலிருந்து ஒரு சில வாக்கியங்களை பெரியோர்கள் மேற்கோள் எடுத்து காட்டினதை நாம் பார்க்கலாமே ஒழிய ஸ்தோத்திரங்களை அருளி செய்ததாக நமக்கு தெரியவில்லை, அவர்கள் அருளி செய்யவில்லை. ஆனால் முதலிலே ஆழ்வார்களுடைய அந்த ஈரத்தமிழான திவ்ய பிரபந்தங்களிலே காண கிடைக்கக்கூடிய மிக ரசமான அர்த்த விசேஷங்கள், தத்துவார்த்தங்கள், இவைகளையெல்லாம் தொகுத்து
ஸ்துதி நூல்களாக அப்படி வடமொழியிலே அருளி செய்தவர் என்று பார்க்கும் பொழுது ஆளவந்தார் அதை மற்ற எல்லோருக்கும் எடுத்துக்காட்டாக 2 ஸ்தோத்திரங்களை அருளி செய்தார்னு பார்க்கிறோம். தாயார் விஷயமாக சதுஸ்லோகி என்றும் எம்பெருமான் விஷயமாக ஸ்தோத்திர ரத்னம் என்னும் இந்த 2 கிரந்தங்களை அருளி செய்துள்ளார் என்று பார்க்கிறோம். ஆளவந்தார் 8 கிரந்தங்களை அருளி செய்திருக்கிறார் என்பதனை வேதாந்தாச்சாரியர் எடுத்து காட்டுகிறார் ஒரு ஸ்லோகத்திலே. மானத்வம் பகவன் மதஸ்ய மகதः பும்சஸ்ததா நிர்ணயः திஸ்ரசித்தய ஆத்மசம்வித் அகிலாதீசான தத்வாஸ்ரயாः கீதார்த்தஸ்ய ச சங்கிரஹஸ்துதியுகம் ஸ்ரீ ஸ்ரீஷயோரித்யமுன் யத்கிரந்தான் அனுசந்ததே யதிபதிஸ்தம் யாமுனேயம் நுமஹ. கீதார்த்த சங்கிரக ரக்ஷையினுடைய தொடக்கத்திலே இந்த ஸ்லோகத்தை அருளி செய்துள்ளார் வேதாந்தாச்சாரியர். யாமுனாச்சாரியருடைய ஆளவந்தாருடைய இந்த 8 கிரந்தங்களை எப்பொழுதும் யதிபதியான எம்பெருமானார் அனுசந்தித்துக் கொண்டிருப்பர். எம்பெருமானார் அருளி செய்த நவநிதிகள் போன்ற கிரந்தங்களுக்கு மூலமாக அமைந்திருக்கக்கூடியது இந்த 8 கிரந்தங்கள் என்பதனை இங்கே தெரிவிக்கிறார். இந்த 8 கிரந்தங்கள் யாவை என்று பார்த்தால், மானத்வம் பகவன் மதஸ்ய, பகவத் சாஸ்திரம் ஸ்ரீபாஞ்சராத்திரம் என்கின்ற ஆகமத்தினுடைய பிராமாண்யம், ஆகம பிராமாண்யம் என்கிற கிரந்தம் என்ன, மகாபுருஷ நிர்ணயம் என்ன, வேதவேத்யனானே பரதத்துவமாக இருக்கக்கூடியவன் ஸ்ரீமன் நாராயணன் தான் என்பதை நிர்ணயித்து காட்டக்கூடிய கிரந்தம் மகாபுருஷ நிர்ணயம். அதன் பிறகு 3 சித்திகள், சித்தித்ரயம், ஆத்ம சித்தி, சம்வித் சித்தி, ஈஸ்வர சித்தி என்ன, இப்படின்ற 3 சித்திகள், சித்தித்ரயம்னு பிரசித்தமானது இது 3 கிரந்தங்கள். அதற்கு மேல கீதார்த்த சங்கிரக, கீதார்த்த சங்கிரகம் என்கிற மிக சுருக்கமான ஒரு கிரந்தம், 32 ஸ்லோகங்கள். அவைகளுக்குள்ளே கீதையினுடைய 18 அத்தியாயமான அந்த கீதையினுடைய சாராம்சம் காட்டப்பட்டுள்ளது. ஸ்துதியுகம் ஸ்ரீ ஸ்ரீஷயோகோ, பிராட்டியை பற்றிய ஸ்துதி என்ன, அந்த ஸ்ரீமன் நாராயணனை பற்றிய ஸ்துதி என்ன. ஆக இப்படி 8 கிரந்தங்கள், ஆகம பிராமாண்யம், மகாபுருஷ நிர்ணயம், சித்தித்ரயம், கீதார்த்த சங்கிரகம், சதுஸ்லோகி, ஸ்தோத்திர ரத்னம் என்ன இந்த 8 கிரந்தங்களை யதிபதியானவர் அனுசந்தித்தார் என்பதாக காட்டியிருக்கார். ஆக இங்கே இந்த 2 ஸ்தோத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பிராட்டியை பற்றிய ஸ்தோத்திரம் இது சதுஸ்லோகி என்று பிரசித்தமானது. ஆளவந்தார ஸ்தோத்திரம் அல்லது வரதவல்லபா ஸ்தோத்திரம் என்றும் கூட இதற்கு வடநாட்டிலே பிரசித்தி உண்டு. இப்போ 4 ஸ்லோகங்களாலே பண்ணப்பட்டது சதுஸ்லோகி. இதுல பிராட்டியை பற்றிய இதுல பல விஷயங்கள் உண்டு. ஆளவந்தார் நம்முடைய சம்பிரதாயத்திலே ஸ்தோத்திரங்களை அருளி செய்வதற்கு மூலமாக அமைந்தார், எல்லோருக்கும் வழிகாட்டியாக இருந்தார், அது ஒரு விஷயம். அதற்கு மேலே பிராட்டியை பற்றி தனித்து ஸ்துதி நூல்களை இயற்றுவதற்கும் அவர் ஆதர்சமாக முன்னோடியாக திகழ்ந்தார், 2வது விஷயம். ஏனெனில் பின்பு பார்த்தோமானால் தனித்து பிராட்டியை பற்றிய ஸ்தோத்திரங்களை பல ஆச்சாரியர்கள் அருளி செய்துள்ளார்கள். அதற்கெல்லாம் இந்த சதுஸ்லோகின்னு சொல்லக்கூடிய இந்த 4 ஸ்லோகங்கள் கொண்ட ஸ்தோத்திரம் தான் மூலமாக அமைந்திருக்கு. இதுல காட்டப்பட்ட அர்த்தங்களை தான் பின்புள்ளார்கள் விவரித்து அருளி செய்துள்ளார்கள். அதில் ஸ்ரீஸ்தவம், பஞ்சஸ்தவத்தை அருளி செய்த கூரத்தாழ்வான் அவர் 10-11 ஸ்லோகங்களிலே ஸ்ரீஸ்தவம் என்று தனித்து பிராட்டியை பற்றிய ஸ்தோத்திரத்தை அருளி செய்தார். அவர் திருக்குமாரரான பராசர பட்டர் மிக விஸ்தரமாக 60க்கும் மேற்பட்ட ஸ்லோகங்களினாலே ஸ்ரீ குண ரத்னகோஷம் என்கிற அற்புதமான ஸ்தோத்திரத்தினாலே தாயாரை, பெரிய பிராட்டியாரை வர்ணித்துள்ளார். அதன் பிறகு பார்த்தோமானால் வேதாந்தாச்சாரியர் பல ஸ்தோத்திரங்கள், ஸ்ரீஸ்துதி, பூஸ்துதி இது மாதிரி பல ஸ்தோத்திரங்கள் மூலமாக பிராட்டியை புகழ்ந்துள்ளார் என்று பார்க்கிறோம். இப்படி பூர்வர்களுக்குள்ளே பலர் ஸ்தோத்திரங்களை அருளி செய்ததற்கு பின்பு வந்த ஆச்சாரியர்களும் கூட பலரும் அப்படி பிராட்டியை பற்றிய தனித்த ஸ்தோத்திர நூல்களை அருளி செய்ததற்கு மூலமாக வழிகாட்டியாக அமைந்திருக்கக்கூடியது இந்த ஒரு சதுஸ்லோகி என்பதையும் பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் இப்படி 4 ஸ்லோகங்களாக ஒரு ஸ்தோத்திரத்தை அமைப்பது என்பதற்கும் மூலமாக இருப்பது இந்த சதுஸ்லோகி தான், ஆளவந்தாருடைய சதுஸ்லோகி. பின்பு அனந்தாழ்வான் அருளி செய்திருக்கக்கூடிய கோதா சதுஸ்லோகி, ஸ்ரீ ராமானுஜ சதுஸ்லோகி என்று இது போன்ற ஸ்தோத்திர கிரந்தங்களுக்கும் மூலமாக அமைந்துள்ளது என்று நாம் பார்க்கலாம். அப்படி 4 ஸ்லோகங்களிலே ஒரு ஸ்தோத்திரத்தை அமைப்பது என்கிற அந்த ஒரு வழக்கையும் கூட ஆளவந்தார் தான் தொடங்கி வைத்தார் என்றும் நாம் சொல்லலாம். ஆக இப்படி இந்த சதுஸ்லோகி என்பது ஸ்தோத்திரங்களுக்குள்ளே மிக முக்கியமானது. நம்முடைய பூர்வர்கள் இந்த ஸ்தோத்திர மாலை என்ற கிரந்தங்கள்லாம் அச்சிடும் பொழுது
முகுந்தமாலை, அதற்கு அடுத்தது இந்த சதுஷ்லோகி. ஆச்சாரியர்களுக்குள்ளே ஆளவந்தார் அருளி செய்து இந்த சதுஷ்லோகியை தான் அப்படி முதலிலே அச்சிட்டு அதை எல்லோருக்கும் எடுத்து சொல்லுவது, பாடம் கற்பிப்பது என்ற அந்த ஒரு வழக்கம் இருந்தது. அற்புதமான இந்த 4 ஸ்லோகங்களிலே பிராட்டியினுடைய வைபவத்தை அப்படி சுருக்கி நமக்கு காட்டியிருக்கார் ஆச்சாரியர்னு பார்க்கிறோம். ஏற்பட்ட இந்த உயர்ந்த இந்த ஸ்தோத்திரத்துக்கு பூர்வர்களுக்குள்ளேயே பலர் வியாக்கியானங்களை அருளி செய்துள்ளார்கள். முக்கியமாக பரம காருணிகராய் வியாக்கியான சக்கரவர்த்தி என்று பிரசித்தரான சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை, அவர் ரத்ன சுருக்கமாக ரொம்ப அனதி விஸ்தரமாக மிகவும் விஸ்தரமும் இல்லாமல் ரொம்ப சுருக்கமும் இல்லாமல் அப்படி அற்புதமான ஒரு மணிப்பிரவாள வியாக்கியானத்தை அருளி செய்துள்ளார். இதுதான் முதல் வியாக்கியானம் என்றே நாம் கொள்ள வேணும். அதற்கு பின்பு அவருடைய திருக்குமாரரான நாயனாராச்சான் பிள்ளை, இந்த சரமோபாய நிர்ணயம் போன்ற கிரந்தங்களை அருளி செய்த நாயனாராச்சான் பிள்ளை, அவர் மணிப்பிரவாள நடையிலே மிக விரிவான ஒரு வியாக்கியானத்தை வரைந்துள்ளார் சதுஷ்லோகி. அதன் பிறகு வேதாந்தாச்சாரியர் அவரும் கூட சம்ஸ்கிருதத்திலேயே இந்த சதுஷ்லோகிக்கு ஒரு பாஷ்யம், விஸ்தரமான வியாக்கியானத்தை அருளி செய்துள்ளார்னு பார்க்கிறோம். இதுல பெரியவாச்சான் பிள்ளையினுடைய வியாக்கியானம் ரொம்ப சுருக்கமாக இருக்கக்கூடியது. அப்படி வேண்டிய அர்த்தங்களை அழகாக எடுத்துக்காட்டி அதற்கு அந்த பதப்பதார்த்தங்களை விவரித்து அதற்கு மேலே காட்ட வேண்டிய ஸ்ருதி ஸ்மிருதி ஆகம புராணாதி வச்சனங்களை எல்லாம் மேற்கோளாக எடுத்துக்காட்டி ஆழ்வாருடைய ஸ்ரீசுக்திகளையும் அருளி செயல்களையும் வேண்டிய இடங்களிலே உதாரித்து காட்டி அற்புதமாக இந்த 4 ஸ்லோகங்களை விவரித்து காட்டக்கூடிய வியாக்கியானமாக அமைந்துள்ளது பெரியவாச்சான் பிள்ளையினுடைய வியாக்கியானம். அதற்கு மேலே வேதாந்தாச்சாரியருடைய வியாக்கியானத்தை நாம் சேவித்தோமானால் அதிலே நிறைய வாத பிரதிவாதங்கள் கூட அமைந்திருக்கு. தொடக்கத்திலேயே முதல் ஸ்லோக வியாக்கியானம் பண்ணும் பொழுதே பிராட்டியை பற்றிய பல பல பட்சங்கள், அதாவது பட்சங்கள்னு சொல்லும் பொழுது பிராட்டி என்பவள் தனி தத்துவம் கிடையாது, பரமாத்மாவினுடைய சத்தை இல்ல அகந்தா அல்லது சக்தி தான் பிராட்டி என்கிற ஒரு பட்சம், அல்லது பிராட்டி என்பவள் பகவானேதான் இந்த மோகினி அவதாரம் போலே ஒரு பெண்ணுருவம் கொண்ட பரமாத்மாவுக்குத்தான் பிராட்டி என்று பெயர் என்கிற ஒரு பட்சம், அல்லது பிராட்டியும் இந்த நாராயணன் பெருமாளும் ஒரே தத்துவம் அல்ல பேதாபேதம், இருவருக்கும் பேதாபேதம், ஒன்று என்றும் சொல்லலாம் வெவ்வேறு என்றும் சொல்லலாம் என்கிற ஒரு பட்சம். இது போல பல பல பட்சங்கள். மற்றொரு பட்சம் பிராட்டி என்பவள் மூல பிரகிருதி தான், அச்சேதனம் என்றே கொள்ளக்கூடிய ஒரு பட்சமும் இருக்கு. பிராட்டி என்று தனி சேத்தனமான தத்துவம் அல்ல, அது இந்த மூல பிரகிருதி, இந்த அச்சித் தத்துவம், அந்த பிரகிருதிக்கு தான் பிராட்டி என்று பெயர் என்று இப்படி சொல்லுவது. இல்ல பிராட்டி என்பவள் பகவானுடைய சக்தி, பகவானுடைய கருணை தான், பகவானுடைய ஒரு குணம் தான், தனித்த ஒரு சேதனை அல்ல அப்படின்ற பட்சம் என்று பல பல பட்சங்களை எல்லாம் எடுத்து காட்டி அதையெல்லாம் கண்டித்திருக்கார். தொடங்கும் பொழுதே முதல் ஸ்லோகத்திலே பிராட்டியை ஒரு சேத்தனையாக சம்போதனம் பண்ணி பகவானை காட்டிலும் வேறுபட்டவள், பகவானுக்கு திவ்ய மகிஷியாக எழுந்தருள் இருப்பவள் என்ன இப்படி பத்னி என்று சொன்னதனாலே பிராட்டி வேறு பெருமாள் வேறு என்கிற அத்தியந்த பேதம் காட்டப்படுறது. இவள் ஒரு சேத்தனை தான், பகவானுடைய குணம் என்று சொல்லிவிட முடியாது என்றெல்லாம் இதற்கு நிர்வாகங்கள் காட்டியிருக்காரு. அப்போ பகவானுடைய சக்தி பகவானுடைய கருணை என்கிற குணம்தான் இவள் என்னெல்லாம் சொல்லுவதற்கு என்ன காரணம் அப்படின்னால், பகவானுடைய கருணையை இவள் தான் தூண்டுகிறாள். சுதந்திரனாக அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமானை காருணிகனாக மாற்றுவது இவள்தான் என்பதனாலே இவளே கருணாரூபிணி என்று சொல்லுவது உண்டு. அதனால இவளை கருணைதானே ஒழிய வேறு ஒரு தத்துவம் அல்ல என்று நாம் பிரமிக்க கூடாது. சரி, இவள் பகவானுடைய சக்தின்னு எல்லாம் பல இடங்கள்ல ஆகமங்கள்லயோ இல்ல ஸ்மிருதிகள் புராணங்கள் எல்லாம் வச்சனங்கள் இருக்கே அப்படின்னா, சக்தி என்னால் பகவானை விட்டு பிரியாதவள் என்கிற கருத்திலே கொள்ள வேணும். ஏன்னா சக்தின்னு சொல்லியாச்சுன்னா அது ஒரு தன்மைன்னு வந்துவிடும், தனித்த ஒரு வியக்தி அல்லன்னு ஏற்பட்டு விடும். ஆனா அப்படி கிடையாது. பிராட்டி என்பவள் தனி ஒரு வியக்தி, ஒரு ஆத்மாதான். ஆனால் பகவானை எக்காலத்திலும் விட்டு பிரியாதவள் என்பதனாலே அந்த அபிருதக் சித்தை சம்பந்தத்தை காரணமாக கொண்டு இவளை சக்தி என்று சொல்லுவது உண்டு. ஆனால் இவள் ஒரு சக்தி, ஒரு தன்மைதான் என்று நாம் எண்ணக்கூடாது. சரி, இவள் பகவானுடைய இது போன்ற அங்க பதில்களை எல்லாம் எடுத்து சமாதானங்களை எல்லாம் எடுத்து காட்டி பிராட்டி என்பவள் தனித்த ஒரு தத்துவம் தான், ஆனால் பகவானை எக்காலத்திலும் விட்டு பிரியாதவள் என்ன இப்படி பல விஷயங்கள் எல்லாம் முதல் ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானத்தில் எடுத்து காட்டியிருக்கார். மேலையும் அடுத்தடுத்த ஸ்லோகங்களிலே
அதற்கு இறுதியிலே 4 ஸ்லோகங்களை வியாக்கியானம் பண்ணி முடித்த பின்பு நம்முடைய சம்பிரதாயத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய சில பக்ஷ பேதங்கள், பிராட்டி என்பவள் ஜீவ கோட்டியிலே சேரக்கூடியவளா, ஈஸ்வர கோட்டியிலே சேரக்கூடியவளா என்றெல்லாம் விசாரம் பண்ணி 5 பட்சங்களையே அங்கே காட்டியிருக்காருன்னு பார்க்கிறோம். அதனாலே இந்த பாஷ்யம், வேதாந்தாச்சாரியருடைய இந்த சதுஸ்லோகி பாஷ்யம் என்பது ரொம்ப விரிவாக அமைந்துள்ளது. அதுல நிறைய இந்த விசாரங்கள், வேதாந்த விசாரங்கள், வாத பிரதிவாதங்கள் இவைகள்லாம் அதிலே சேர்ந்திருக்கு. இது ரொம்ப வித்வான்களுக்கு, வேதாந்திகளுக்கு ரொம்பவே ஒரு போக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு பாஷ்யம் என்னே நாம் கொள்ளலாம். அதற்கு மேலே நாயனாராச்சான் பிள்ளை அவர் அருளி செய்த ஒரு வியாக்கியானம் என்று பார்க்கும் பொழுது அது மணிப்பிரவாள நடையிலே அவருடைய திருத்தகப்பனார் அருளி செய்த வியாக்கியானம் போலே மணிப்பிரவாள நடையிலே அமைந்திருக்கு. இந்த மணிப்பிரவாள நடையிலே அருளி செய்யும் பொழுது ஆழ்வாருடைய அருளி செயலை அப்படி ரொம்ப அழகாக அங்கங்கே நாம் எடுத்து காட்ட முடியும். சம்ஸ்கிருதத்திலே பாஷ்யம் பண்ணும் பொழுது அந்த ஒரு கஷ்டம் உண்டு. ஈரத்தமிழிலே அருளி செய்த பாசுரங்களை அங்கே உதாரிக்க முடியாது. ஆனால் மணிப்பிரவாள நடையில வியாக்கியானம் அருளி செய்திருக்கிறபடியால் மிக விஸ்தரமாக அப்படி பூரிஷக பாசுரங்களை எல்லாம் உதாகரித்து காட்டி மிகப்பெரிய ஒரு வியாக்கியானத்தை அமைத்துள்ளார், அருளி செய்துள்ளார் நாயனாராச்சன் பிள்ளைன்னு பார்க்கிறோம். இந்த வியாக்கியானத்திலே நாம் பார்த்தோமானால் ஒரு பதத்துக்கும் பல பல அர்த்த நிர்வாகங்கள் என்ன, ஒரு அடி அந்த ஸ்லோகத்தில் ஒரு பாதத்துக்கும் பல அர்த்த விசேஷங்கள், ஒரு பதத்துக்கும் இருக்கக்கூடிய இந்த வியுற்பத்தி, வியாக்கரண வியுற்பத்தி எல்லாம் எடுத்து காட்டுவது, இன்னும் அந்தந்த பிரகரணத்துக்கு சேர பற்பல ஆச்சாரிய ஆழ்வார்களுடைய ஸ்ரீசுக்திகள், ஆழ்வாருடைய அருளிச்செயல் ஸ்ரீசுக்திகள் என்ன, பட்டர், கூரத்தாழ்வான் முதலிய ஆச்சாரியருடைய அந்த ஸ்தோத்திர பாகங்கள், ஸ்ரீசுக்திகள் என்ன, இவைகள் எல்லாம் அழகாக உதாகரித்து அற்புதமாக அப்படியே ரசிகர்களுக்கும் பரம போக்கியமாய், அதே போல வேதாந்திகளுக்கும் விசார பிரியர்களுக்கும் மிக ஆர்வத்தை தூண்டும் வண்ணமாக பல பல அம்சங்கள் இதில் அமைந்துள்ளன என்று பார்க்கிறோம். இதிலும் பல இடங்களிலே இந்த பிராட்டியினுடைய ஸ்வரூப விசாரம், அவள் அனுபூதையா அல்லது விபுவா, அவளுக்கு ஜெகத்காரணத்துவத்தில் எப்பேற்பட்ட அன்வயம் உண்டு, அவளும் உபாயம் என்ன கொள்ள வேணுமா, மோக்ஷோபாயம் கொள்ள வேணுமா, அல்லது புருஷகாரம் என்றுதான் கொள்ள வேணுமா என்று இது போன்ற விசாரங்கள் எல்லாம் கூட இதில் இடம்பெற்றுள்ளன. அதே போல ரொம்ப ரசனையாக ஆழ்வார்களுடைய அந்த அருள் செயல்கள் எல்லாம் எடுத்துக்காட்டி அற்புதமாக அந்த பிராட்டினுடைய வைபவத்தையும் உபபாதித்து காட்டியுள்ளார் என்று பார்க்கிறோம். ஆகியபடி விரிவான இந்த 3 வியாக்கியானங்கள் பெரியவாச்சான் பிள்ளை, நாயனாராச்சான் பிள்ளை, வேதாந்த தேசிகன் ஆகிய 3 ஆச்சாரியர்கள் வியாக்கியானம் பண்ணி உள்ளார்கள். அப்பேற்பட்ட உயர்ந்த வைபவம் உடைய இந்த சதுஸ்லோகி ஸ்தோத்திரம் இது பிற்காலத்தில் இன்னும் பல ஆச்சாரியர்கள், காஞ்சி பிரதிபாத பயங்கரம் சுவாமி போன்ற பல மகான்களும் கூட இதற்கு விரிவான வியாக்கியானங்களை வரைந்துள்ளார்கள்னு பார்க்கிறோம். அப்பேற்பட்ட வைபவம் உடைய இந்த சதுஸ்லோகி ஸ்தோத்திரத்திலே அந்த முதல் ஸ்லோகத்தை நாம் அனுபவிக்கலாம். எம்பெருமானார் தாமே ஆளவந்தாருக்கு தனியன் அருளி செய்திருக்கிறார். எத்பதாம் போருஹத்யான வித்வஸ்தா சேஷ கல்மஷ வஸ்துதாம் உபயாதோகம் யாமுனேயம் நமாமிதம். அந்த யாமுனாச்சாரியரை நான் வணங்குகிறேன். எப்பேற்பட்டவர் அவர் அப்படின்னு பார்க்கும்பொழுது எத் பதாம்போருஹ தியான வித்வஸ்தா சேஷ கல்மஷ, யாருடைய இந்த திருவடித்தாமரையை அப்படி நெஞ்சிலே தியானிப்பதனாலே என்னுடைய அனைத்து பாபங்களும் போய்விட்டனவோ, அனைத்து பாபங்களும் நீங்க பெற்ற நான் வஸ்துதாம் உபயாதா, ஒரு சத்தையை பெற்று ஒரு வஸ்துவாக ஆனேன். இந்த ஆச்சாரியருடைய திருவடி சம்பந்தம் பெறுவதற்கு முன்பு வரையிலும் நான் அவஸ்துவாக, அசத்தாக இருந்தேன். ஆனால் இந்த ஆச்சாரியருடைய திருவடி சம்பந்தத்தினால், அந்த திருவடியை தியானிப்பதன் மூலமாகத்தான் எனக்கு எல்லா பாபங்களும் நீங்க பெற்று இப்படி ஆத்ம சத்தையை, ஸ்வரூப லாபத்தை நான் பெற்றுள்ளேன். அப்பேற்பட்ட யமுனை துறைவரை நான் வணங்குகிறேன் என்பதாக எம்பெருமானார் அருளி செய்த தனியனுக்கு அர்த்தம். இந்த 4 ஸ்லோகங்களினுடைய சங்கதியை ஆச்சரியமாக எடுத்து காட்டியிருக்கார் பெரியவாச்சான் பிள்ளை. ஒரு என்ன தெரிவிக்கிறார் அப்படின்னா, இந்த 4 ஸ்லோகங்கள்ல முதல் ஸ்லோகத்திலே பிராட்டியினுடைய அந்த வைபவம், பரத்வம், பிராட்டியினுடைய மேன்மை, அவருடைய வைபவம் எல்லாம் ஆச்சரியமாக தெரிவிக்கப்படுகிறது. அடுத்தது 2வது ஸ்லோகம் என்று பார்க்கும் பொழுது அந்த பிராட்டியினுடைய சௌலபியமானது காட்டப்பட்டிருக்கு. முதல் ஸ்லோகத்திலே பிராட்டியினுடைய பரத்வம் எடுத்து சொல்லப்பட்டு, இப்பேற்பட்ட பிராட்டியை நான் எங்கே ஸ்தோத்திரம் பண்ணுவது, பிராட்டியோ அப்பேற்பட்ட மேன்மை உடையவள், நானோ
நீசனே நிறைவொன்னுவில்லைன்னு நீசர்களிலும் நீசனானவன். இப்போ நான் எப்படி அவளை பற்றி பாடுவது என்று பிராட்டியினுடைய பரத்வத்தை எடுத்துச் சொல்லி என்னால் அவளை ஸ்தோத்திரம் பண்ண இயலாது என்கிற விஷயம் முன்வைக்கப்பட்டது. 2வது ஸ்லோகத்திலே அவளுடைய அந்த கருணை, அவளுடைய சௌலபியம், நீர்மை என்பது அழகாக வெளியிடப்பட்டு, இதனால் உன்னை நான் ஸ்தோத்திரம் பண்ண துணிகிறேன். உனக்கு அவ்வளவு பரத்துவம் ஏற்பட்டிருந்த போதிலும் உன்னுடைய அவதாரங்களையும் உன்னுடைய குணங்களை நான் கேள்விப்பட்டு அதை சேவித்து கொஞ்சம் தைரியத்தை அவலம்பித்திருக்கிறேன். ராட்சசிகளை திருவடி கொல்ல வேணும்னு முற்பட்ட பொழுது தேவரீர் தானே சீதா பிராட்டியாக இருந்து அபயம் அளித்தது. அதனால் அப்பேற்பட்ட தேவருடைய அந்த அபய பிரதானத்தை நெஞ்சிலே கொண்டு அடியன் தேவரீரை ஸ்தோத்திரம் பண்ணலாம் என்று முற்படுகிறேன் என்பதாக தெரிவிக்கப்படுறது. 3வது ஸ்லோகத்திலே பார்த்தோமானால் பிராட்டியினுடைய கருணை, அதனுடைய முக்கியத்துவம் காட்டப்படுறது. பிராட்டியினுடைய ஒரு கருணை பிரசாதம் அனுகிரகம் இல்லை என்று சொன்னால் நம்மால் எந்த ஒரு ஸ்ரேயஸையும் அடைய முடியாது. ஐஸ்வர்யம், கைவல்யம், மோக்ஷம் என்று எது சொன்னாலும் அது மனக்காந்தா பிரசாதாதிருதே. அரவிந்த லோச்சன மனக்காந்தா பிராட்டியானவள். அவளுடைய பிரசாதாதிருதே, அவளுடைய அனுகிரகம் இல்லை என்றால் நம்மால் எந்த ஒரு புருஷார்த்தத்தையும் பகவானிடம் பெற முடியாது. அதனால பகவான் அப்படி நமக்கு ஒரு புருஷார்த்தத்தை அனுகிரகிக்க வேணும் என்னால் அவளுடைய ஒரு பிரசாதம், அனுகிரகம் அது அற்றுத்தீர வேணும், அது கண்டிப்பாக வேணும் என்ன. அந்த பிராட்டியினுடைய ஒரு சம்பந்தம், நமக்கு புருஷார்த்தத்தை நாம் அடையும் பொழுது பிராட்டியினுடைய அந்த ஒரு சம்பந்தம் எவ்வளவு முக்கியமானது என்பது காட்டப்பட்டு 4வது ஸ்லோகத்திலே பகவானை எக்காலத்திலும் விட்டு பிரியாதவள் அந்த பிராட்டி. பகவானுடைய பரத்வம், வியூகம், வைபவம், அர்ச்சாவதாரம் என்ன எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் அப்படி பகவானுடைய அனைத்து அவதாரங்களிலும் எந்தெந்த திருமேனியை கொள்கிறானோ கூடவே பிராட்டியும் சேர்ந்து வருவள் என்ன அந்த பிராபியத்துவம் காட்டப்படுறது. 3வது ஸ்லோகத்திலே பிராட்டியினுடைய புருஷகாரத்துவம் சொல்லப்படுறது. அவளுடைய அனுகிரகமின்றி நமக்கு எந்த ஒரு புருஷார்த்த லாபமும் சித்தியாது என்பதனாலே அவளுடைய புருஷகாரத்துவம் என்பதும், 4வது ஸ்லோகத்திலே அவளுடைய பிராபியத்துவம், பகவானை நாம் அந்த ஸ்ரீவைகுண்டத்திலே கிட்டி அவனுக்கு கைங்கரியங்கள் பண்ணும் பொழுது பிராட்டியினுடைய சம்பந்தமும் அங்கே கூட வேணும். பிராட்டி இல்லை என்று சொன்னால் நாம் பண்ணக்கூடிய கைங்கரியம் பகவானுக்கு ரசிக்காது. நம்மை மேலும் மேலும் கைங்கரிய நாம் பண்ண வேணும் என்கிற அந்த ஒரு ருச்சியும் நமக்கு ஏற்படாது. பகவானுக்கு அது ரசிக்காது, கைங்கரிய அபிவிருத்தியும் ஏற்படாது. ஆனால் பிராட்டி சேர்ந்து இருக்கும் பொழுதுதான் அந்த மிதுனத்துக்கு நாம் கைங்கரியம் பண்ணும் பொழுது பகவானுக்கும் அது ரசிக்கும், நமக்கும் மேன்மேலே அந்த கைங்கரிய அபிவிருத்தி ஏற்படும் என்னும்படி பிராட்டியினுடைய பிராபியத்துவம் அதிலே காட்டப்படுகிறது என்ன. இது போல ஒரு நிர்வாகத்தை எடுத்து காட்டியிருக்கார் பெரியவாச்சான் பிள்ளைன்னு பார்க்கிறோம். நாயனாராச்சான் பிள்ளை இன்னும் ஆச்சரியமாக ஒரு அவதாரிக்கை காட்டுகிறார். அவர் இங்க சதுஸ்லோகியை எப்படி அவதரணம் பண்ணுகிறார் அப்படின்னு பார்த்தால், வேதமானது நமக்கு ஒரு முக்கியமான உபதேசத்தை காட்டுகிறது. வேதம் என்று சொன்னாலே சாஸ்திரம், இதை செய் இதை செய்யாதே என்று நமக்கு ஹிதத்தை போதிக்கக்கூடியது. அப்போ முக்கியமான ஒரு ஹிதத்தை எந்த ஒரு ஹிதத்தை வேதம் போதிக்கிறது என்று பார்த்தால், மாத்ருதேவோ பவ, பித்ருதேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ என்று 4 கட்டளைகளை இடுகிறது வேதம். 4 நீ தேவர்களாக எண்ணு. தேவர்கள்னு சொல்லும் பொழுது அவர்களை உத்தேசியர்களாக, மகோபகாரகர்களாக நீ பாவனை பண்ணி நீ மனதிலே எண்ணு அப்படின்னு காட்டுறது. என்ன விஷயம்? மாதாவை முதலிலே நீ தேவராக, நீ மகோபகாரகராக உன் மாதாவை முதலிலே அனுசந்தானம் பண்ணு. கிருதஜதைன்னு சொல்றோம் இல்லையா? கிருதஜதை வேணும், செய் நன்றி வேணும்னு. அப்போ நமக்கு பெரிய உபகாரம் பண்ணவர்களையே அனுதினம் நாம் மனதிலே பரம உத்தேசியர்களாக நாம் அனுசந்திக்க வேணும். அதுல நமக்கு உபகாரம் பண்ணக்கூடியவர்கள் 4. முதல்ல மாதா, அகில ஜெகன் மாதாவான பிராட்டி. பித்ருதேவோ பவ அப்படின்னு சொல்லுவோம். பிதா, அகில ஜகத்துக்கும் பிதாவாக இருக்கக்கூடிய நாராயணன், ஸ்ரீமன் நாராயணன். அந்த மாதாவையும் பிதாவையும் நமக்கு காட்டி தரக்கூடிய ஆச்சாரியர், அவரை நீ உபகாரகராக எண்ணு. அதிதி தேவோ பவ, அந்த ஆச்சாரிய சம்பந்தத்தை நமக்கு உண்டாக்கி தரக்கூடிய அடியார்கள், பாகவதோத்தமர்கள், அவர்களையும் உபகாரகர்களாக எண்ணு என்ன. இப்படி இந்த 4 மகோபகாரகர்களான இந்த 4 நாம் எப்பொழுதும் உத்தேசியர்களாக நாம்
மனதிலே கொள்ள வேணும். இந்த கிரமத்துக்கு என்ன காரணம் ஆச்சரியமா எடுத்து காட்டியிருக்காரு இந்த இடத்துல. இந்த மாத்திரு தேவோபவம் முதல்ல மாதாவை, பிராட்டியாரை, அதன் பிறகு எம்பெருமானை, அதன் பிறகு ஆச்சாரியரை, அதன் பிறகு அடியார்களை சொன்னதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, பேராளன் பேரோதும் என்கிற பாகவத அனுவர்த்தனமாகிற பரமபிராப்திய லாபம் ஆச்சாரியனாலேயாய், ஆச்சாரிய லாபம் ஈஸ்வரனாலேயாய், ஈஸ்வர லாபம் பெரிய பிராட்டியாராலே ஆகையாலே இந்நால்வரிலும் மகோபகாரகையாயிரே இவள்தான் இருப்பது. அதாவது பாருங்கள், நமக்கு பரம புருஷார்த்தம் எது அப்படின்னு பார்த்தால், அடியார் குழாங்களுடன் உடன் கூடுவது எண்ணுகொலோ என்று ஆழ்வார் தெரிவித்தது போல, அந்த அடியாருடைய கோஷ்டியிலே நாம் போய் சேருவது. ஸ்ரீவைகுண்டத்துக்கு போகணும்னு சொல்றதற்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன? அது அப்ராகிருதமான தேசம், அதில் ஒரு பக்கம் இருந்தாலும் அங்கேதான் நித்தியர்கள் முக்தர்கள்ன்ற அந்த கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்துக்குள்ளே நான் எப்பொழுது புகப் போகிறேன் அப்படின்றது ஆசையைத்தானே ஆழ்வார் வெளிப்படுத்துகிறார். அதனாலே அடியார்களுடைய கூட்டத்திலே நாம் சேர வேணும். அதுதான் நமக்கு பரம புருஷார்த்தம். பல்லாண்டு சூழ்ந்திருந்து பல்லாண்டு ஏற்றி கொண்டிருக்கக்கூடியவர்கள் கூட்டத்திலே நாம் சேர வேணும். அப்போ அந்த ஒரு பரம புருஷார்த்தத்தை நமக்கு தரக்கூடியவன் யார் என்னால் எம்பெருமான். ஸ்ரீவைகுண்டத்துக்கு அவன் தானே அதிபதி. அப்போ அந்த அதிதி என்று சொல்லக்கூடிய அடியார்களுடைய கூட்டத்திலே சேருவதற்கு காரணம், அந்த அதிதி சம்பந்தத்தை சமாகமத்தை தரக்கூடியவன் ஈஸ்வரன், தேவன், பகவான். அந்த எம்பெருமானை நாம் அடைவது என்று சொன்னால் அது பிராட்டியின் மூலமாக. பாருங்கள், அடியார்களுடைய சம்பந்தம் நமக்கு ஆச்சாரியன் மூலமாக ஏற்படுறது. ஆச்சாரிய சம்பந்தத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தவன் எம்பெருமான். அந்த எம்பெருமானுடைய சம்பந்தத்தை எம்பெருமான் கிட்டே நாம் நெருங்குவதற்கு காரணமாக இருக்கக்கூடியவள் இவள்தான் என்ன மற்ற மூவரை காட்டிலும் அத்தியதிகமான உபகாரத்தை பண்ணியவள் பிராட்டி என்பதனாலே அவளைத்தான் வேதம் முதலிலே மாதா என்று குறிப்பிடுகிறது என்பதாக இங்கு எடுத்து காட்டியிருக்கார். அதனால பாகவத அனுவர்த்தனம் என்கிறது பரம பிராப்தியம். பகவத் கைங்கரியம், அதனுடைய எல்லை நிலம் பாகவத கைங்கரியம்னு சொல்றோம். அந்த ஒரு உயர்ந்த பரம பிராப்திய லாபம் என்பது நமக்கு ஆச்சாரியனாலே இங்க ஒரு கிரமத்தை அழகா காட்டியிருக்காரு. அதனால பரம பிராபியமான பாகவத அனுவர்த்தனம் என்பது ஆச்சாரியனாலே நமக்கு ஏற்படுறது. அந்த ஆச்சாரிய லாபம் என்பது ஈஸ்வரனாலே நமக்கு ஏற்படுறது. ஈஸ்வர லாபம் என்பது நமக்கு பிராட்டியார் மூலமாக ஏற்படுறது என்பதனாலே அந்த உபகரித்த வஸ்துவினுடைய கௌரவத்தை பார்த்தோமானால் அது இங்கே பிராட்டிக்கு தான் அந்த பெருமை அதிகம் என்பதனாலே மாத்ருதேவோ பவ என்று வேதம் முதலிலே அவளை குறிப்பிட்டது என்று ஆச்சரியமான ஒரு அர்த்தத்தை எடுத்து காட்டுகிறோம். பொதுவாக நாம் இந்த மாத்ருதேவோ பவ என்ற வாக்கியத்துக்கெல்லாம் லௌகிகமா இந்த சரீரத்துக்கு மாதா பிதாக்கள் என்ன அந்த அர்த்தத்தை கொண்டு நாம் புரிந்து கொள்வோம். ஆனா இது போல ஒரு அழகான இன்னொரு நிர்வாகத்தையும் இங்கே நாயனாராச்சன் பிள்ளை எடுத்து காட்டியிருக்கார். ஆக இப்படி வேதம் விதித்ததான இந்த விஷயம், பிராட்டியார், எம்பெருமான், ஆச்சாரியன், அடியார்கள் என்ன இந்த நால்வரையும் நாம் எப்பொழுதும் அனுசந்திக்க வேணும். அவர்கள் குணத்தை, அவருடைய உபகாரத்தை நெஞ்சிலே கொள்ள வேணும் என்கிற இந்த விஷயத்தை ஆச்சாரியராய் பரமாச்சாரியரான ஆளவந்தார் தன் அனுஷ்டானத்தினாலே எடுத்து காட்டுகிறார் இந்த ஸ்தோத்திரத்தின் மூலமாக. ஏன்னா ஆச்சாரியன் என்று சொல்லும் பொழுது ஸ்வயம் ஆச்சரத்தே அஸ்து, தான் அதை கடைபிடிக்க வேணும், அதன் மூலமாக மற்றவர்களை கடைபிடிக்க செய்ய வேணும். அப்ப முதலிலே தான் அதை கடைபிடித்து காட்ட வேணும் என்பதற்காக இந்த சதுஸ்லோகியின் மூலமாக மாத்ருதேவோ பவ என்கிற வாக்கியத்தை அனுஷ்டித்து காட்டினார். அந்த வாக்கியத்திலே சொல்லப்பட்ட அர்த்தத்தை அனுஷ்டித்து காட்டினார். அடுத்த 3 வாக்கியங்களிலே சொல்லப்பட்ட விஷயத்தை ஸ்தோத்திர ரத்னத்திலே தெளிவாக அனுஷ்டித்தார். ஸ்தோத்திர ரத்னத்திலே பார்த்தோமானால் பெரும்பாலும் முக்கியமாக பகவானுடைய குணானுபவம், அதற்கு மேலே அடியார்களுடைய குணானுபவமும் இருக்கு. ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நித்திய சூரிகளை தனித்து ஒரு ஸ்லோகத்திலே அனுபவிக்கிறார். அனந்த, கருட, விஸ்வக்சேனாதிகளை. அப்புறம் அப்பேற்பட்ட அந்த குழுவிலே நான் எப்பொழுது சேரப்போகிறேன் என்றும் தன்னுடைய பாரிப்பை வெளிப்படுத்துகிறார். ஆச்சாரிய வந்தனம் என்பதும் அங்கே நாம் பார்க்கலாம். ஆரம்பத்திலேயே பல ஸ்லோகங்களிலே நாதமுனிகளை 3 ஸ்லோகங்களிலே அவருடைய உபகாரத்தை தெரிவித்து அவரை வணங்கி, அதற்கு மேலே ஆழ்வாரை
பராசர மகர்ஷியை, இவர்களை எல்லாம் இவரிடத்திலையும் தன்னுடைய அந்த உபகார ஸ்மிருதியை வெளிப்படுத்துகிறார்னு பார்க்கிறோம். ஆக இப்படி ஸ்தோத்திர ரத்னத்திலே அடியார்களுடைய அனுசந்தானம், ஆச்சாரிய அனுசந்தானம், பகவத் வைபவ அனுசந்தானம் இது பறக்க பண்ணப்பட்டது. அந்த ஸ்தோத்திர ரத்னத்திலேயே பார்த்தோமானால் பிராட்டியினுடைய வைபவம் காட்டப்பட்டதற்கானால் தனித்து அவளுடைய வைபவத்தை பேச வேணும், அவள் பண்ண உபகார அதிசயத்திற்கு தனித்தே அவளை பாட வேணும் என்பதற்காகத்தான் இந்த சதுஸ்லோகியை முதலில் அருளி செய்கிறார் என்பதாக ஆச்சரியமான ஒரு அவதாரிக்கை எடுத்து காட்டியிருக்கார். இந்த சதுஸ்லோகியை மூலமாக கொண்டுதான் பின்பு ஸ்ரீஸ்தவம், ஸ்ரீகுணரத்ன கோஷம் முதலிய ஸ்தோத்திரங்கள்லாம் அவதரித்துள்ளன என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த மாத்ரு தேவோ பவ என்கிற அந்த ஒரு வாக்கியத்துக்கு விவரணம் தான் ஸ்ரீசூக்தம். ஹிரண்யவர்ணாம் என்று தொடங்கக்கூடிய இந்த பல மந்திரங்கள் ஸ்ரீசூக்தம் என்று இன்னைக்கு பிரசித்தம். பாருங்கள், இந்த பிராட்டியினுடைய வைபவத்தையே பறக்க பேசக்கூடியது அந்த ஸ்ரீசூக்தம் என்கிற வேத பாகம். அது இந்த மாத்ரு தேவோ பவ என்பது என்னுடைய வாக்கியார்த்த விவரணமாக அமைந்துள்ளது. அந்த ஸ்ரீசூக்தார்த்தத்தை தான் இந்த 4 ஸ்லோகங்களிலே வெளியிடுகிறார் ஆச்சாரியர் என்பது இந்த ஸ்தோத்திரத்தினுடைய ஒரு பெருமை என்று நாம் பார்க்கிறோம். இதுல முதல் ஸ்லோகத்தை நாம் அனுசந்திக்கலாம். காந்தஸ்தே புருஷோத்தம பணிபதி ஷய்யாசனம் வாகனம் வேதாத்மா விஹகேஸ்வரோ யவனிகா மாயா ஜகன்மோகினி பிரம்மேஷாதிசுரவ்ரஜ சதயிதஸ்த்வத்தாசதாசீ கணः ஸ்ரீரித்யேவ ச நாமதே பகவதி ப்ரூமः கதம் த்வாம் வயம். கடைசி வரியிலே முக்கியமான விஷயத்தை தெரிவிக்கிறார். ப்ரூமः கதம் த்வாம் வயம். கடைசி வரியினுடைய கடைசி பகுதி, 2வது பகுதி. தேவரீரை எப்படி நாம் பேசுவோம்? வயம், அடியேனை போன்ற அறிவிலிகள், இப்படி சாதாரண மந்தமதிகள் நாங்கள்லாம் எப்படி தேவரீரை பேச போகிறோம்? ஏதோ அடியேன் ஸ்தோத்திரம் பண்ண வேணும்னு சங்கல்பம் பண்ணி இறங்கி விட்டேனே ஒழிய, உண்மையிலே தேவரீருடைய ஸ்வரூபத்தை பார்த்தாலும் அடியனுடைய ஸ்வரூபத்தையும் பார்த்தாலும் இது என்ன பண்ணாலும் அடியனால் தேவரீருடைய வைபவத்தை சிறிதும் பேச முடியாது. எப்படி அடியேன் பேச போகிறேன் அப்படின்றதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய முக்கியமான ஒரு விஷயம். அதனால் அடியேனால் தேவரீரை ஸ்தோத்திரம் பண்ண முடியாது. ஆனா அதற்கு காரணங்களை மற்றைய இந்த மேல் பாகத்திலே, மற்றைய அந்த ஸ்லோக பாகத்திலே 3 அடி மூலமாக, 3 பாதங்கள் மூலமாக அதற்கு காரணத்தை வெளிப்படுத்துகிறார். பிராட்டியை ஏன் நாம் பேச முடியாது? என ஆளவந்தார் எப்பேற்பட்டவர், மகா ஞானியானவர், சிறு வயதிலேயே அப்பிரதிமமான ஒரு பிரதிபை வைபவத்தை உடையவர், அவர் எல்லாம் கற்றிருந்தவர். எம்மை போலே இந்த பாரத தேசத்திலே மற்றொரு வித்வான் உண்டோ என்ன அவரே ஸ்லோகத்திலே கேட்டு தன்னுடைய வைபவத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்னு பார்க்கிறோம். அப்பேற்பட்டவர் இங்கே தெரிவிப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா, அவர் என்ன தெரிவிக்கிறார்? தேவரீர் சாமானியப்பட்ட ஒரு வியக்தியோ? காந்தஸ்தே புருஷோத்தமஹா. சுலபமா ஒரு பதபதார்த்தத்தை நாம் பார்ப்போம். தே என்ன இங்க பிராட்டியாரை சம்போதித்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இது. பிராட்டியாரே, தேவரீருடைய காந்தன், தேவரீருடைய மணவாளன், அந்த பதி யாரு? புருஷோத்தமன், நாராயணன். சாட்சாத் நாராயணன் தான் தேவரீருடைய பதி, மணவாளன். பணிபதி ஷய்யா, தேவரீருடைய படுக்கை யாரு அப்படின்னு சொன்னால் பணிபதி, பாம்பு நாகங்களுக்கெல்லாம் ராஜாவான ஆதிசேஷன் தானே படுக்கையாக இருக்கிறான், ஆசனமாகவும் இருக்கிறான். தேவருடைய வாகனம் எது? தேவரீர் வெளியிலே புறப்பட வேண்டும் என்றால் தேவருடைய வாகனம் என்ன? ஏதோ ஒரு சாதாரண ஒரு ரதமா? கிடையாது. வேதாத்மா விஹகேஸ்வரஹா, வேதஸ்வரூபையாய் சர்வஜனாய் இருக்கக்கூடிய சாக்ஷாத் கருடன், அந்த கருட பகவானே தேவரீருக்கு வாகனமாக இருக்கிறான். அடுத்தது யவனிகா மாயா ஜெகன்மோகினி, தேவரீரும் பெருமாளும் அப்படி உள்ளே எழுந்தருளி இருக்கும் பொழுது திரையாக, திருத்திரையாக இருக்கக்கூடியது எது அப்படின்னால், ஜகத்தை எல்லாம், எங்களையெல்லாம் மோகிப்பிக்கக்கூடிய, எங்களுக்கெல்லாம் மோகத்தை உண்டாக்கக்கூடிய மாயை தான். மாயை என்று சொன்னால் இந்த பிரகிருதி, இந்த அச்சித் தத்துவம், இந்த பிரகிருதி தத்துவம் தான். அப்படி பெருமாளும் தேவரீரும் உள்ளிருக்க, இந்த ஸ்ரீவைகுண்டத்திலே வீற்றிருக்க, தேவர் உங்களை சேவிக்க முடியாமல் திரை போலே தடுக்கக்கூடியது இந்த அச்சேதனமாகிற சம்சாரம். அதனால் தேவரீருக்கு அந்த ஏகாந்தத்தை தரும்படியான ஒரு திருத்திரை என்று பார்த்தால் அது மாயை, சாட்சாத் மாயை. அதற்கு மேலே
திவ்ய மகிழ்ச்சியான தேவரீருக்கு பரிச்சாரகர்கள் இருப்பார்களே இல்லையா? ஒரு ராஜா ராணின்னு இருந்தால் எவ்வளவு பரிச்சாரகர்கள் சேவகர்கள் இருப்பார்கள். அப்படி தேவரீருடைய சேவகர்கள்லாம் யாரு தெரியுமா? பிரம்மா, ருத்ரன், இந்திரன், இவர்கள், இவர்களுடைய பத்னிமார்கள் என் எல்லோரும் தேவரீருடைய சேவகர்கள், தாசர்கள் மற்றும் தாசிகள். இவ்வளவெல்லாம் சொல்லி என்ன? சுருக்கமாக ஒரு விஷயம் போதும். தேவரீருடைய முக்கியமான திருநாமம் பெயர் என்ன? ஸ்ரீஹி. ஸ்ரீஹி என்றே தேவரீருடைய திருநாமம் என்ன இப்படி இருக்கும் பொழுது, இப்பேற்பட்ட வைபவத்தை உடைய தேவரீரை என்னை போன்றவர்கள் வாய் திறந்து பேசவும் முடியுமோ அப்படின்றதாக இந்த ஸ்லோகத்திலே ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார் ஆளவந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ இதன் மூலமாக பிராட்டியினுடைய வைபவமானது மிக தெளிவாக பேசப்பட்டிருக்கு. பிராட்டியை நாம் சாதாரணமாக அப்படி எண்ணிவிட முடியுமா? பிராட்டியினுடைய வைபவத்துக்கெல்லாம் மூல காரணம், முதல்ல விஷயம் அது முதல்ல தெரிவித்து விடுகிறார். காந்தஸ்தே புருஷோத்தமஹா. புருஷோத்தமனான நாராயணன், இந்த பரமாத்மா ஜெகத்காரணமானவன், அவன்தான் தேவரீருடைய காந்தன். காந்தன் அப்படின்னு சொல்லும் பொழுது அது மிக பிரியமானவன். பதி என்று தனித்து சொல்லுவதை காட்டிலும் காந்தன் என்று சொல்லுவதற்கு காரணம் அதுதான். பதி என்று சொன்னால் சரி, ஏதோ லோகத்துல நாம் பார்க்கிறோம், பெரியோர்கள் பார்த்து இந்த விவாகத்தை பண்ணி வைத்தார்கள் அப்படின்னு சொன்னால் அவர்தான் எனக்கு கணவன் பதி அப்படின்னு இருக்கலாமே ஒழிய, அப்போ இவருக்கு அந்த பெண்ணுக்கு மனதுக்கு பிடித்தவனாக அவன் இருக்கிறானா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா இங்கே அப்படி இல்லாமல் பிராட்டிக்கு உயிருக்கும் மேலாக பிரியமாக உயிராக இருக்கக்கூடியவன் அந்த எம்பெருமான். அதனாலே பதிகி புருஷோத்தமஹா என்னெல்லாம் சொல்லாமல் காந்தக புருஷோத்தமஹா என்பதாக எடுத்து காட்டியிருக்கார். இதுல இவர் காட்டக்கூடிய விஷயம் நாயனாராச்சான் பிள்ளை ரொம்ப அழகாக என்ன தெரிவிக்கிறார் அப்படின்னா, அவர் காட்டக்கூடிய சங்கதி, இந்த பிராட்டியனுடைய ஸ்ரீஹின்ற திருநாமம் இருக்கு இல்லையா, எம்பெருமானுக்கு நாராயணன்ற திருநாமம் எவ்வளவு முக்கியமோ எவ்வளவு உயர்ந்ததோ அது போலத்தான் பிராட்டியாருக்கு ஸ்ரீஹின்ற திருநாமம் அந்த அளவுக்கு முக்கியமானது. பிராட்டியினுடைய திருநாமங்களுக்குள்ளே பிரதமம் முதன்மை வாய்ந்தது இந்த திருநாமம் தான். இந்த நாராயண திருநாம விஷயத்திலே பெரியோர்கள் காட்டக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா, ஆழ்வார்கள் பாசுரங்களிலே எங்கே அந்த நாராயண திருநாமத்தை குறிப்பிட்டாலும் கூட அதற்கு முன்னாடியோ அல்லது உடனடியா பின்னாடியோ பூர்வமோ அனந்தரமோ அதன் அர்த்தத்தையும் விவரித்து விடுவார்கள். எங்க இருந்தாலும் அப்படித்தான். அந்த பகவான் எல்லா இடத்திலையும் வசிக்கிறான், பகவானுக்குள்ளே எல்லாம் எல்லாம் அமைந்திருக்கிறது என்னோ, இல்ல சகல கல்யாண குணங்களுடன் கூடியவன் என்னோ, இது போன்ற அந்த நாராயண திருநாமத்தினுடைய ஒரு அர்த்தத்தையும் அவர்கள் கூடவே காட்டி கொண்டு வருவார்கள். அதுபோலே இங்கே ஸ்ரீஹி என்கிற திருநாமத்தை மூன்றாவது அடியிலே இங்கே வெளியிடுகிறார் இல்லையா? ஸ்ரீரித்தேவச்ச நாமத்தே பகவதி என்று தேவரீருக்கு ஸ்ரீஹி என்றே திருநாமம் அன்றோ என்று திருநாமத்தை வெளியிடுகிறார். அதனாலே அதற்கு முன் 2 பாதங்கள் 2 வரிகளாலே ஸ்ரீஹி என்ற திருநாமத்தினுடைய அர்த்தத்தை விவரித்து காட்டுகிறார். அதனால தேவரீர் உடைய காந்தன், மனதுக்கு பிரியமான அந்த மணவாளன் பெருமாளன்றோ என்னெல்லாம் சொல்லுவதற்கு என்ன காரணம் என்னால், ஸ்ரீஹின்ற அந்த திருநாமத்தினுடைய அர்த்தம் இதெல்லாம். அதனால திருநாமத்தினுடைய அர்த்தத்தை முதலில் விவரித்து காட்டி அதன் பிறகு திருநாமத்தை 3வது அடியிலே வெளியிடுவது என்கிற ரீதியை இங்கே கொண்டிருக்கிறார் என்ன காட்டுறார். சரி, இந்த திருநாமத்தினுடைய அர்த்தம் எப்படி இங்கே வெளிப்படுறது அப்படின்னு சொன்னால், ஸ்ரீஹி அதற்கு என்ன அர்த்தம்? முக்கியமான 2 அர்த்தம், 6 அர்த்தங்களை நம்முடைய பெரியோர்கள் ரகசிய கிரந்தம் முதலியவற்றிலே காட்டி கொடுக்கிறார்கள். 6 அர்த்தங்களிலே மிக முக்கியமானது 2 அர்த்தம். ஸ்ரீஹி என்னால் ஸ்ரயதே ஸ்ரீயதே அப்படின்னு 2 சொல்லுவது உண்டு. ஸ்ரீங் சேவாயாம்ன்ற தாத்து, அதுல கர்மணி வியுத்பத்தின்னு சொன்னா ஸ்ரீயதே ஆசிரியிக்கப்படுகிறாள், ஆசிரியதே ஜீவைஹி இந்த ஜீவாத்மாக்களாலே ஆசிரியிக்கப்படுபவள். ஆனா அதை காட்டிலும் முக்கியம் ஸ்ரயதே தான் எம்பெருமான், இது கர்த்தரி வியுத்பத்தி, தான் எம்பெருமானை பற்றுகிறாள். இப்போ தன் ஸ்வரூப சத்தைக்கு எப்பொழுதும் பகவானை பற்றி இருப்பவள், ஜீவாத்மாக்களாலே புருஷகாரமாக பற்றப்படுபவள் என்று இந்த அர்த்தம் முக்கியம். அப்ப அந்த பிராட்டியானவள் பகவானை பற்றி இருக்கிறாள் என்பதற்கு, பகவானை பற்றி தான் அவளுடைய ஆத்ம சத்தை என்பதை காட்டும் வண்ணமாக முதலில் காந்தஸ்தே புருஷோத்தமஹா என்பதை இங்கே வெளிப்படுத்தினார். அப்படி புருஷோத்தமனான பெருமாளுடைய சம்பந்தத்தினால் பெருமாளுக்கு
அனுரூபமான அந்த திவ்ய மகிஷியாக இவள் இருப்பதனாலே இவளுக்கு வந்த ஏற்றம் என்ன? உபய விபூதி சேஷத்துவம். அனைத்து ஜீவாத்மாக்கள், அனைத்து அச்சேதனங்கள், திரிவித சேதனாச்சேதனங்களுக்கும் பகவானை போலே தானும் அப்படி சுவாமினியாய் இருப்பது. இல்லையா? லோகத்திலே நாம் பார்க்கிறோம், எந்தெந்த சொத்தெல்லாம் கணவனுக்கு உண்டோ அந்த அனைத்து சொத்துக்களிலேயும் அந்த மனைவிக்கும் கூட பாத்தியதை உண்டு என்று நாம் பார்க்கிறோம். அப்போ அதன் போலே பிராட்டியானவள் பகவானுக்கு சமஸ்த சேதனாச்சேதனங்களுக்கும் சேஷியாய் சுவாமியாய் இருக்கக்கூடிய இந்த புருஷோத்தமனுக்கு திவ்ய மகிஷியாக இருக்கக்கூடியவள் பிராட்டி என்று சொன்னால், அப்போ அந்த அனைத்து சேதனாச்சேதனங்களுக்கும் இவளும் சுவாமினியாய் சேஷினியாய் இருக்கிறாள் என்பதை நாம் பார்க்கிறோம். அவளும் நமக்கு சேஷி பூத்தை தான். அதனால்தான் இந்த மிதுனத்துக்கே நாம் கைங்கரியம் பண்ண வேண்டும்னு சொல்றோம். நாம் யாருக்கு சேஷப்பட்டிருக்கோமோ அவருக்கு கைங்கரியம் பண்ணுவது தானே நம்முடைய உண்மையான ஸ்வரூபம். அப்ப அந்த திருமந்திரத்திலே அகாரத்திலே இதில் பிராட்டியினுடைய சம்பந்தமும் அனுசந்தேயம்னு பெரியோர்கள் சொல்லும் பொழுது நாம் பகவானுக்கும் பிராட்டிக்கும் சேஷப்பட்டிருக்கிறோம். அதனாலே நாம் யாருக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் இந்த பகவானுக்கும் பிராட்டிக்கும் சேர்த்து அந்த மிதுனத்துக்கு நாம் கைங்கரியம் பண்ண வேண்டும் என்பது தெரிகிறது. ஆக இப்படி இவள் புருஷோத்தமனுடைய காந்தையாய் இருக்கிற அந்த ஒரு காரணத்தினால், மிக பிரியமானவளாக இருக்கிற காரணத்தினால்தான், இல்ல இவளுடைய காந்தை இரண்டாவது வைத்துக் கொள்ளலாம். புருஷோத்தமனுக்கு இவள் காந்தை, இவளுடைய காந்தன் புருஷோத்தமன். இப்படி இந்த ஒரு காரணத்தினால், இவருடைய அந்த சம்பந்த விசேஷத்தினாலே அடியார்களான பிரஜைகளாக இருக்கக்கூடிய நமக்கு அந்த தாயும் தகப்பனுமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு சந்நிதியில் தான் கைங்கரியம் பண்ணுவது நமக்கு ஸ்வரூபோச்சிதம். அதனால புருஷோத்தமஹ தே காந்தஹ என்று புருஷோத்தமன் என்றோ தேவரீருக்கு பிரியமானவன், தேவரீருடைய பதி என்று தெரிவிக்கிறார். இதன் மூலமாக தேவரீர் எம்பெருமானை நித்தியம் ஆசிரித்திருக்கிறது என்கிற அந்த ஒரு அர்த்தம், ஸ்ரயதே என்கிறதனுடைய அர்த்தமானது அது காட்டப்பட்டது. இதன் காரணமாக அவளுக்கு ஏற்படக்கூடிய வைபவம் என்ன என்னால் உபய விபூதிக்கும் தான் சுவாமினியாக இருப்பது. அது பின் அடிகளிலே காட்டப்படுறது. இப்ப பகவானுக்கு இவள் காந்தை என்று சொன்னால், இப்போ பகவானுடைய படுக்கையான ஆதிசேஷன் இவளுக்கும் படுக்கை, பகவானுடைய வாகனமான கருடன் இவளுக்கும் வாகனம், பகவானுடைய திருத்திரையாக இருக்கக்கூடிய அந்த மாயை இவளுக்கும் யவனிகையாக இருக்கிறது, பகவானுடைய சேவகர்களான பிரம்மருத்ராதிகள் இவளுக்கும் சேவகர்களாக இருக்கிறார்கள் என்று இப்படி காட்டப்படுறது. அசேஷானா ஜகதோ விஷ்ணு பத்னி என்று வேதம் சொல்லும் பொழுது இந்த சமஸ்த பிரபஞ்சத்துக்கும் இவள் ஈஷானா, இவள் தலைவியாக இருக்கிறாள், சுவாமினியாக இருக்கிறாள். ஏன்? விஷ்ணு பத்னி, இவள் இந்த பகவானுக்கு பத்னியானபடியால் என்று இந்த அர்த்தத்தை தான் பெரியோர்கள் திருவுள்ளம் பற்றி இருக்கார்கள்னு பார்க்கிறோம். அதனால அந்த பிராட்டிக்கு இந்த பகவத் சம்பந்தத்தினாலே ஏற்பட்ட அந்த ஒரு வைபவமானது பறக்க பேசப்பட்டிருக்கிறதுன்னு பார்க்கிறோம். புருஷோத்தமன் தேவரீருக்கு காந்தன். இந்த புருஷோத்தமன் சொல்றதற்கு மிகுந்த சுவாரஸ்யம் உண்டு. ஹரி தேவரீருக்கு காந்தன், நாராயணன் தேவரீருக்கு காந்தன் என்று சொல்லியிருக்கலாம். புருஷோத்தமன் சொல்றதற்கு என்ன காரணம் அப்படின்னா, புருஷோத்தம சப்தத்திலையும் பெரிய சுவாரஸ்யம் இருக்கு. இதனால்தானோ என்னமோ இப்படி ஆளவந்தார் பிரயோகம் பண்ணியதனால்தான் எம்பெருமானாரும் பல இடங்கள்ல ஸ்ரீபாஷ்யாதி கிரந்தங்கள்ல பார்த்தோமானால் புருஷோத்தம சப்தத்தை ரொம்ப முக்கியமாக பிரயோகம் பண்ணுவார். நாராயண சப்தத்துக்கு சமமாக இந்த புருஷோத்தம சப்தத்தை பெரியோர்கள் கையாண்டுள்ளார்கள்னு பார்க்கிறோம். முதல் பாகத்திலே ஸ்ரீபாஷ்யத்திலே பார்க்கும் பொழுது அந்த பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தாபத்திரயாத்துறை எல்லோரும் இந்த சம்சார தாபத்தை விட வேணும், இதிலிருந்து நாம் விடுபட்டு போக வேணும்னு நினைக்கக்கூடியவர்கள் அவர்கள் யாரை பற்ற வேணும் அப்படின்னா இந்த புருஷோத்தமனைத்தான் பற்ற வேணும் என்னெல்லாம் இப்படி காட்டுவதும் அந்த புருஷோத்தம சப்தத்தை பல இடங்களிலே எம்பெருமானார் எடுத்து சொல்லுவது உண்டு. இந்த புருஷோத்தம சப்தம் பாருங்கள், எம்பெருமானை மற்ற அனைத்து தத்துவங்களிலிருந்து பிரித்து காட்டக்கூடிய ஒரு விஷயம். என்ன அப்படின்னு சொன்னால் புருஷன், அதற்கு மேலே உட்புருஷன், உத்தர புருஷன், உத்தம புருஷன். புருஷோத்தமன் சொல்லும் பொழுது உத்தமமான புருஷன். இந்த புருஷோத்தமன்ற இந்த ஒரு வடச்சொல் சம்ஸ்கிருத சப்தத்திலே எப்படி சமாசம் அப்படின்றதுல பெரிய விசாரம் இருக்கு. ஆனா அதெல்லாம் நான் தனித்து விட்டு விடுவோம். அது புருஷானாம்
உத்தமஹா, புருஷேபிய உத்தமஹா, புருஷேஷு உத்தமஹா, உத்தமச்சாசௌ புருஷா என்று எப்படி விக்கிரகம் கொள்ள வேணும்ன்றதை அது வியாக்கரணம் வித்வான்கள் அதை பற்றி பெரிய விசாரம் பண்ணி உள்ளார்கள். நமக்கு அர்த்தம் ஒண்ணுதான், புருஷர்களுக்குள்ளே மிக உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லும் பொழுது இதுல பூர்வர்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக சில அர்த்தங்களை இங்கே காட்டுகிறார்கள். புருஷன் அப்படின்னு சொல்லும் பொழுதே அச்சித்தை காட்டிலும் வேறுபட்டவன். அப்போ சேதனன், அச்சித் வியாவிருத்தி வந்துருது. உட்புருஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது அச்சித்துடன் கூடியிருக்கக்கூடிய சம்சாரிகளை காட்டிலும் இவன் வேறுபட்டவன். உத்தர புருஷன் சொல்லும் பொழுது சம்சாரத்திலிருந்து விடுபட்டு வந்த முக்தர்களை காட்டிலும் வேறுபட்டவன். உத்தம புருஷன் சொல்லும் பொழுது சம்சார சம்பந்தமே இல்லாத நித்திய சூரியர்களை காட்டிலும் கூட இவன் வேறுபட்டவன், மேம்பட்டவன். என்ன இப்படி அச்சித் என்ன, அச்சித்தோட கூடி இருக்கக்கூடிய அந்த சம்சாரிகள் என்ன, பத்தர்கள் என்ன, முக்தர்கள் என்ன, நித்தியர்கள் என்ன, இவர்கள் எல்லாவற்றை காட்டிலும் எல்லோரை காட்டிலும் வேறுபட்டவன் அவன். அது மட்டுமில்லை, இந்த புருஷோத்தமன் சொல்லும் பொழுது அது பிராட்டியும் தனித்து வைத்து நாராயணன் ஒருவனையே காட்டக்கூடிய வார்த்தை அது புருஷோத்தமன்ற வார்த்தை. அதனால இந்த ஒரு வார்த்தை தான் பல இடங்கள்ல கீதா பாஷ்ய ஸ்ரீபாஷ்யாதிகளிலே எம்பெருமானார் பிரயோகம் பண்ணி உள்ளார் என்பதை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டியது. இந்த பரபிரம்மம் என்பது என்ன அப்படின்னா புருஷோத்தமன் அப்படின்னு தான் குறிப்பிடுவர் பெரியோர்கள். அதனால இந்த புருஷோத்தம சப்தமானது சகல சேத்தனா சேத்தனங்கள், சகல சேத்தனா சேத்தனம் சொல்லும்போது பிராட்டியை உட்பட எல்லா தத்துவங்களை காட்டிலும் எம்பெருமானுடைய வேற்றுமை வைலக்ஷண்யத்தை காட்டக்கூடிய ஒரு சொல், உயர்ந்த அற்புதமான ஒரு சொல் அப்படின்னு பார்க்கிறோம். இதை எம்பெருமான் தானே சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னா, யஸ்மாத் க்ஷரம் அதீதோகம் அக்ஷராதபி சோத்தமஹா அதோஸ்மி லோகே வேதேஷ பிரதித புருஷோத்தமஹா. நான் எல்லா தத்துவங்களை காட்டிலும், இந்த அனைத்து ஜீவாத்மாக்களை காட்டிலும், ஜடப்பொருள் க்ஷராட்சரம்னு சொல்லும் பொழுது சம்சாரி ஆகட்டும் இல்ல சம்சாரத்தில் விடுபட்டவர்கள் நித்தியசூரிகள் இன்னும் எல்லோரும், இவர்கள் எல்லாரை காட்டிலும் நான் வேறுபட்டவன் மேம்பட்டவன் என்கிற காரணத்தினால்தான் நான் எங்கும் புருஷோத்தமன் என்றே பிரசித்தியை உடையவன் என்று எம்பெருமானே பறைசாற்றி கொண்ட ஒரு திருநாமம் தனக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அது புருஷோத்தமன்ற திருநாமம். அதனால் அப்பேற்பட்ட புருஷோத்தமன் என்றோ தேவரீருக்கு காந்தன், தேவருடைய மணவாளன், பிரியனான கணவன் யார் அப்படின்னா புருஷோத்தமன். அதனால சாதாரண ஒரு மனுஷனா இல்ல சாதாரண ஒரு சேத்தனா தேவரீருடைய மணவாளன் கிடையாது. எல்லோரை காட்டிலும் மேம்பட்ட அந்த பரதத்துவம் தான் தேவரீருடைய காந்தன் அப்படின்னு சொன்னா இதை காட்டிலும் வேற என்ன ஒரு பெருமை சொல்ல வேணும்? இது முக்கியமாக காட்டப்படுறது. அதற்கு மேலே புருஷோத்தமன் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த புருஷோத்தமன்ற வார்த்தை பகவானை குறிக்கக்கூடியது ரூಢினாலே. இதனுடைய யோகார்த்தத்தை இதை விரித்து நாம் பார்த்தோமானால் இதற்கு என்ன அர்த்தம்? புருஷன் அப்படின்னாலே புரு சனோதீதி புருஷா, பூரி தானம் பண்ணக்கூடியவன், நிறைய வாரி வழங்கக்கூடிய கொடை வள்ளல் அப்படின்னு அர்த்தம். புருஷன்னு சொன்னால் வேண்டியதெல்லாம் வழங்கக்கூடியவன், வாரி வழங்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம் புருஷன். அந்த புருஷர்களுக்குள்ளே மிக தலை சிறந்தவன், நாயகனாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லும் பொழுது தன்னை நாடி வரக்கூடியவர்களுக்கு வேண்டியது அனைத்தையும் தரக்கூடியவன். இல்ல கீதையில் அதையும் சொல்லுகிறான், என்னை 4 விதமான அடியார்கள் பஜிக்கிறார்கள். ஆர்த்தக ஜிக்ஞாசு, ஆர்த்தக அர்த்தார்த்தி ஜிக்ஞாசு ஞானி என்று. அப்ப ஐஸ்வர்ய கைவல்ய பகவல்லாபங்களை கேட்கிறார்கள். இவர்கள்லாம் உதார புருஷர்கள், என்னுடைய குணத்தை நான் வெளிப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பை தந்தவர்கள் என்று அவர்களிடத்துல கிருதஜ்ஞதை தெரிவிக்கிறான் பகவான். இதுதான் உண்மையான ஒரு ஔதாரியம். ஔதாரியம்னு சொன்னால் வெறுமனே கொடுப்பது என்று மட்டுமல்ல, கொடுக்கக்கூடிய விஷயத்தையும் தன் பெயராக நினைத்து கொடுப்பது. இதனால் இவர்களுக்கு நான் ஒரு உபகாரம் பண்ணேன் என்று எண்ணாமல் எனக்கு ஒரு பேர் உபகாரத்தை இவர்கள் பண்ணினார்களே, நான் கொடுக்கும்படியான ஒரு வாய்ப்பு எனக்கு கிட்டித்தே இவர்கள் மூலமாக எண்ணிக்கொண்டு தன் பெயராக எண்ணி அதை கொடுக்கக்கூடிய தன்மை, அதுதான் உயர்ந்த ஔதாரிய குணம். அப்பேற்பட்ட உதார புருஷர்களுக்குள்ளே தலை சிறந்தவன் ஏன் அப்படின்னா உத்தமமான அந்த உத்தமோத்தம புருஷார்த்தமான பரம புருஷார்த்தமான மோட்சத்தையும் தரக்கூடியவன். அதை தந்தும் கூட இன்னும் இவர்களுக்கு என்ன நான் செய்வேன் என்று இருக்கக்கூடியவன். பிராட்டியுடைய சுபாவம் இப்பேற்பட்டதுன்னு பராசர பட்டர் தெரிவிக்கிறார். தஸ்மையின கிஞ்சு துச்சிதம் உச்சிதம் கிருதமித்யதாம்ப என். அதுபோல எம்பெருமானும் அப்பேற்பட்டவன். அதனாலே பரமோதாரன், அப்பேற்பட்டவன் என்றோ தேவரீருடைய காந்தன். இது ஒரு பெரிய பெருமை என்றோ. இதுல புருஷோத்தமஸ்தே காந்தக, காந்தஸ்தே புருஷோத்தமாக, தேவரீருடைய காந்தன் புருஷோத்தமன் என்றோ என்று இப்படி ஒரு அர்த்தம். அல்லது தேவரீருடைய காந்தன் தான் புருஷோத்தமனாக ஆனான்.
தேவரையருடைய ஒரு சம்பந்தத்தினால்தான் அவனுக்கு அந்த புருஷோத்தமத்துவம் பரத்வமே ஏற்பட்டது. பகவானுடைய பரத்வத்தை நாம் அறிவதற்கு முக்கியமான காரணம் பிராட்டியினுடைய சம்பந்தம். ஏன்னா ஸ்ரீஹி சாட்சாத் ஸ்ரீயே, லோகத்திலே உயர்ந்த விஷயங்களை ஸ்ரீ ஸ்ரீமத்துன்ற வார்த்தையினாலே நாம் குறிப்பிடுகிறோம் இல்லையா? ஆளவந்தார் புறத்தாழ்வான் தெரிவிக்கிறார், லோகத்துல ஐஸ்வர்யம் மகதேவ வால்பமதவா அப்படின்லாம் சொல்லும் பொழுது லோகத்துல ஐஸ்வர்யமோ சௌந்தரியமோ நல்ல விஷயம் எதுவாக இருந்தாலும் அதை ஸ்ரீ ஸ்ரீமத் அப்படின்ற வார்த்தையினாலே குறிப்பிடுகிறோம். நல்ல செல்வம், கைங்கரிய செல்வம், இல்ல கல்வி செல்வம், நல்ல குணங்கள், ஆத்ம குணங்களாகிற செல்வம், அது எப்படி வேணா இருக்கலாம். அப்ப இந்த உயர்ந்த விஷயத்தை எல்லாம் ஸ்ரீ ஸ்ரீமத் அப்படின்ற வார்த்தையினாலே சொல்லுகிறோம். அப்பேற்பட்ட அந்த ஸ்ரீன்ற திருநாமத்தை தனக்கு இயல்பாக உடையவள் இவள் அப்படின்னு சொன்னால், இவளுடைய கணவன் இவன் அப்படின்னால் அதுதானே பெருமாளுக்கு பெருமை. லோகத்துல பாருங்கள், சாக்ஷாத் ஸ்ரீ மகாலட்சுமி அவளுடைய கணவன் இவன் இந்த தேவதை அப்படின்னு சொன்னால் அப்பொழுதுதான் அவனுடைய பெருமையை வெளிவருமா இல்லையா? இந்த க்ஷீராப்தி மதனத்தின் பொழுது பிராட்டியார் அப்படி வெளிவந்த பொழுது எல்லா தேவர்களும் நான் 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 என்று முன் வந்தார்களாம். எதற்கு? அப்படி இந்த ஸ்ரீ மகாலட்சுமி கையிலே பூமாலையுடன் வந்து யாரை அவள் வந்து வரிப்பாள் என்பதை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் எல்லா தேவர்களும். ஏன் அப்படின்னா, சாக்ஷாத் ஸ்ரீயே நம்ம இடத்துல வந்து விட்டாள்னா என்ன குறை நமக்கு? ஆனால் அவள் தன்னுடைய மணவாளனான நாராயண இடத்திலே சென்று சேர்ந்தாள், வக்ஷஸ்தலத்தை ஏறினாள் அப்படின்னு பார்க்கிறோம். அதனால பகவானுடைய புருஷோத்தமத்துவம், பகவானுடைய அந்த பரத்துவம் என்பது பிராட்டினுடைய சம்பந்தத்தினால்தான் வெளிப்படுறது. இந்த வேத வாக்கியங்கள் தொடங்கி எல்லா பிரமாணங்களும் இந்த அர்த்தத்தை காட்டுகின்றன. ஸ்ரத்தையா தேவோ தேவத்வமஷ்ணுதே. ஸ்ரத்தா அப்படின்னா பிராட்டிக்கு அந்த ஒரு திருநாமம். அவளால் தான் அந்த எம்பெருமான் தேவத்வம், பொலிவு. இந்த தேவகா அப்படின்னா பிரகாசிக்கக்கூடியவன். பகவான் உண்மையா எப்பொழுது பொலிந்து நிற்கிறான் அப்படின்னு பார்த்தால் பிராட்டியினுடைய சம்பந்தத்தினால்தான் அப்படின்றது தெரிகிறது. அதனாலே தேவரையருடைய காந்தனன், அதனாலேயே அவன் புருஷோத்தமனாக திகழ்கிறான் என்று இப்படி ஒரு அர்த்தம் காட்டப்படுறது. அதற்கு அடுத்ததாக இப்படி பகவானுக்கு, பகவான் இவளுடைய காந்தன், சரி, ஆனா அது மட்டும் ஒரு பெருமையா அப்படின்னா பெரியாச்சான் பள்ளி தெரிவிக்கிறார், லோகத்திலே ராஜாக்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு பலரும் பிரியமாக இருப்பார்கள், பலரிடத்திலையும் பிரீதி இருக்கும். ஆனா பிரியமானவர்கள் எல்லோருமே உள்ளே அந்த அந்தப்புறத்திலே அப்படி முக்கியமான ராஜாவினுடைய அந்த பரியங்கம் கட்டில் அதிலே ஏற முடியுமா? அது முடியாது. அது யாரோ ஒரு சிலருக்குத்தான் அந்த ஒரு பாக்கியம், அந்த ஒரு ஸ்தானம், பெருமையை கொடுத்திருப்பார். ராஜாக்கள் காலத்துல நாம் பார்க்கிறோம், ஒரு பிரதான மகிஷி என்பவள் தான் இந்த ராஜாவுடன் சபையிலே அந்த சிம்மாசனத்திலே ஒரே ஆசனத்திலே உட்கார முடியும். இன்னும் மற்றவர்கள் உள்ள அந்த புறத்தில் இருக்கலாம், எல்லாம் அவர்கள் விவாகமானவர்களாகத்தான் இருப்பார்கள். இன்னும் சிலர் பார்த்தோமானால் இந்த தாசிகள் சேட்டிகள் அப்படின்னா அப்படி அந்த புறத்துல கூட அவர்கள் வசிக்க முடியாது. அப்ப இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது பிரியமானவன் அப்படின்னு சொன்னால் இது ஒண்ணு போதுமா? பகவான் இவளுக்கு பிரியமானவன் அப்படின்னா பகவானுக்கு இவள் பிரியமானவள், அது தெரியுது. ஆனால் அது மட்டுமல்ல, பணிபதிஹி ஷையா, அடுத்தது காட்டுகிறார். ஒரு ராஜாவுக்கு அபிமதையாய் இருப்பாள் ஒருத்தி, கண்டபோது ரசிப்பித்தனை ஒழிய ஒரு படுக்கையிலே ஏறப்பெறாதே ஆய்த்து இருப்பது. ஆனா அது போல் இங்கே கிடையாது. பகவன் நாராயணா அபிமதான ரூப ஸ்வரூப ரூப குணவிபவைஸ்வரிய ஷீலாத்யனவதிகாதிசய அசங்கேய கல்யாண குணகணாம் என்று பகவானுக்கு ஒத்த அந்த ஸ்வரூப ரூப குண விபவங்களை உடையவள் இவள் அப்படின்றதுனாலே இவள்தான் பகவானுடைய பட்டமகிஷி. அதனால பகவானுடைய பரியங்கத்திலே ஏறக்கூடியவள் இவள்தான். பகவானுடைய திருப்படுக்கையான பணிபதிஹி, அந்த ஆதிசேஷன் இவளுக்கும் படுக்கை, திருப்படுக்கை என்று காட்டி அதற்கு மேலே பணிபதிஹி ஷையா ஆசனம். இந்த ஆசனம் அப்படின்ற வார்த்தையை நாம் ரெண்டு இடத்துலையும் சேர்த்து கொள்ளலாம். இப்ப முதல்ல இங்கே பார்ப்போம். பகவானுடைய ஆசனமாக, பகவானுடைய ஷையாவாக, படுக்கையாக இருக்கக்கூடிய அந்த ஆதிசேஷன் தான் தேவரீருக்கும். தேவரீருடைய படுக்கை யாரு அப்படின்னு பார்த்தால் பணிபதிஹி. பணி என்னால் பாம்புகள், பாம்புகளுக்கெல்லாம் அரசனான ஆதிசேஷன், அனைத்து நாகங்களுக்கெல்லாம்
ராஜாவாக இருக்கக்கூடிய அந்த ஆதிசேஷனோ தேவரீருக்கு படுக்கையாக திகழ்கிறது என்ன இங்கே காட்டியிருக்கார். அதற்கு மேலே பணிபதி ஷையா ஆசனம், வீற்றிருக்க வேணும், உட்கார வேணும்னு சொன்னால் அவர் அப்படி ஆசனமாக மாறிவிடுவர். சென்னால் புடையாம் இருந்தால் சிங்காசனமாம் என்று சொல்லும்படி பகவான் அமர வேணும் என்னால் சிம்மாசனமாக ஆவராம். அப்படி திருப்பள்ளி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் படுக்கையாக மாறிவிடுவராம். பகவானுடைய படுக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த நித்திய சூரியானவர் அப்படி ஒரு நாக சரீரத்தை கொண்டிருக்காராம். ஏன்னா படுக்கை அப்படின்னு சொன்னால் அதற்கு பல பல லட்சணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி இருக்கணும் படுக்கை? பஞ்சசயனம்னு ஆண்டாளும் குறிப்பிடுகிறாள் இல்லையா? படுக்கைன்னு சொல்லும் பொழுது அதற்கு வேண்டிய குணங்கள் சைத்தியம், நல்ல சில்லு இருக்கணும், அப்படி சீதளமாக இருக்கணும். மார்தவம், மிருதுவாக மென்மையாக இருக்கணும். கட்டையாக அப்படி தரை போல இருந்தா எப்படி? அப்போ மிகவே மென்மையாக இருக்க வேணும். சௌரபம், நல்ல நறுமணம் வீச வேணும். விஷாலத்துவம், நல்ல அகலமாக விரிவாக இருக்க வேணும். உன்னதத்துவம், கொஞ்சம் நல்லா வசதி உயர்ந்து இருக்க வேணும். ஏன் பூமியோட பூமியாக இருந்தா எப்படி? அப்ப இந்த குணங்கள் எல்லாம் பார்த்தோமானால் ஒரு பாம்பினுடைய உடம்புக்கு உண்டு. அதனாலே அந்த ஒரு நித்தியசூரியானவர், முதல் நித்தியசூரி அனந்தன் அப்படின்றவர் தன்னுடைய உடம்பை ஒரு பாம்பாகவே எப்பொழுதும் வைத்துக் கொள்வாராம், பகவானுடைய திருப்பள்ளிக்கு அனுகுணமாக என்று சொல்லுவது உண்டு. அது அப்படி பணிபதி ஷையாசனம். அதற்கு மேலே வேதாத்மா விஹகேஸ்வரோ. அடுத்ததாக என்ன முதல் 2 விஷயம் தெரிவித்தார். தேவருடைய பிரிய மணவாளன் எம்பெருமான், தேவருடைய அந்த திருப்படுக்கை சாக்ஷாத் ஆதிசேஷன். அடுத்தது ஆசனம் என்பதை பின்னாடியும் நாம் கருடனுக்கும் சேர்த்துக் கொள்ளலாம். ஆசனம் வாகனம் வேதாத்மா விஹகேஸ்வரஹ. வேதஸ்வரூபியாய், வேதத்துக்கு ஆத்மா என்னால் என்ன அர்த்தம்? வேதமயன் இந்த கருடனை பத்தி சொல்லும் பொழுது வேதத்திலேயே முக்கியமான ஒரு பாகம், ஒரு அனுவாகம் சொல்லும். அது என்ன காட்டுகிறது? சுபர்ணோசி கருத்மான் திரிவருத்தே சிரஹா காயத்ரஞ்சக்ஷு. வேதத்தினுடைய எல்லா பாகங்களும், ஒரு பாகமும் இந்த கருடனுடைய ஒரு அவயவங்கள் அப்படின்னு சொல்றது. எப்படி அப்படின்னால், வேதத்துல பல பல சாமங்கள் என்று உண்டு, சில பகுதிகள். இந்த ஒரு சாமத்தை எடுத்து ஒரு மந்திர பாகத்தை எடுத்து இது கருடனுடைய ஒரு அவயவம். கருடனுடைய சிரசு இந்த ஒரு காயத்ரம், கருடனுடைய கண்கள் ஸ்தோமம், கருடனுடைய முக்கியமான உடம்பு சாமம், கருடனுடைய அப்புறம் வாமதேவியம், கருடனுடைய 2 சிறகுகள் தான் பிருஹத் ரதந்தரன்ற சாமங்கள் என்ன. இப்படியெல்லாம் ஒரு அணுவாகம் வேதம் தானே தெரிவிக்கிறது. அதனாலே வேதஸ்வரூபியாக இருக்கக்கூடியவன் அந்த கருடாழ்வான். அவர்தான் தேவரீருக்கு ஆசனமாயும் வாகனமாயும், அதாவது புறப்பட்டு போகும்பொழுது வாகனம், ஒரு இடத்துல நின்று பக்தர்களை அனுகிரகிக்கும் பொழுது அப்படி அமர்ந்திருக்கும் வாகனமாகவும் இருக்கிறார். இப்படி ஒரு நிர்வாகம் உண்டு. ஆசனம் அமர்ந்திருக்கக்கூடியதான் ஒரு வாகனம். வாகனம்னாலே அதில் அமர்ந்ததுதான் நாம யாத்திரை பண்ணுவோம். அதனாலே அப்படி வாகனமாக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னால் சாக்ஷாத் வேதஸ்வரூபியான இந்த கருடாழ்வான். இந்த கருடாழ்வான் விஹகேஸ்வரஹா. விஹகம் அப்படின்னு சொன்னால் அது பறவைகளுக்கெல்லாம் அரசனாய் உள்ளரசனான அந்த கருடாழ்வான் தானே தேவரீருக்கு ஆசிரமம். பாருங்கள், புருஷர்களுக்குள்ளே உத்தமோத்தமனானவன் தான் தேவரீருடைய மணவாளன். பணிபதிஹி, பாம்புகளுக்குள்ளேயே ராஜாவாக திகழக்கூடியவன் தான் தேவரீருக்கு திருப்படுக்கை. அடுத்தது அவருடைய வாகனம் யாருன்னா, புட்களிலேயே விஹங்கங்களிலேயே பறவைகளுக்குள்ளே அரசனானவன் தான் தேவரீருடைய வாகனம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு விஷயமும் லோகத்துல உத்தமோத்தமம் பரமம் என்ன எதுவோ, உச்ச கோட்டியில் இருக்கக்கூடியது எதுவோ அதுதான் தேவரீருக்கு அமைந்திருக்குன்னு சொல்லும் பொழுது தேவருடைய பெருமை எப்பேற்பட்டது. இதுதான் இங்கே அபிப்பிராயம். ஆசனம், வாகனம், வேதாத்மா அப்படின்னு காட்டுறார். இந்த வேதாத்மா வாகனம் என்று சொல்லும் பொழுது அப்படி வேதாத்மானால் வேதஸ்வரூபியாய், இதன் மூலமாக பகவான் வேத பிரதிபாத்தியன். கருடன் தான் பகவானுக்கு வாகனம்னு சொல்லும் பொழுது இந்த வேத பிரதிபாத்தியன், வேதமே பகவானை சுமக்கிறது
வேதம் பகவானை சுமக்கிறதுனா சர்வே வேதாக யத்பதம் ஆமனந்தி. கருட வாகனம்னு பார்க்கும்பொழுது எல்லா கோவில்களிலேயும் நாம் சேவிக்கிறோம். இப்படி கருடாழ்வான் 2 கைகளை இப்படி ஏந்தி கொண்டிருப்பார். பகவானோட மேலே அமர்ந்திருந்து 2 திருவடிகளையும் பகவானுடைய கருடனுடைய அந்த கரங்களிலே அப்படி வைத்திருப்பார்னு பார்க்கிறோம். அப்போ பகவானுடைய அந்த பாதத்தை தாங்குபவன் தான். வேதங்கள் எல்லாம் சர்வே வேதாக யத் பதம் ஆமனந்தி. யாருடைய அந்த ஸ்வரூபத்தை, எவனுடைய ஸ்வரூபத்தை அனைத்து வேதங்களும் பிரதிபாதிக்கின்றனவோ, இங்கேயும் பார்த்தால் எந்த கருடன் பகவானுடைய அந்த பாதத்தை தாங்குகிறானோன்னு சொல்லும் பொழுது அந்த வேதமே கருடன் அப்படின்ற நிரூபணங்களும் இருக்கிறதுனாலே வேத பிரதிபாத்தியன், இந்த வேத புருஷன், ஔபனிஷத பரம புருஷன் என்று சொன்னால் அது ஸ்ரீமன் நாராயணன் தான் என்பது நமக்கு தெரிகிறது. அதுதான் அந்த அதுல காட்டப்படக்கூடிய ஒரு தத்துவார்த்தம். ஆக அப்பேற்பட்ட வேதாத்மாவான இந்த விஹகேஸ்வரன் அவன் தேவரியருக்கு வாகனம் அன்றோ. புட்களிலே அரசனானவன் தேவரியருடைய வாகனம். இந்த விஹகேஸ்வரன் அப்படின்னு சொல்லும்போது பொதுவா ஆகமங்களிலே ஸ்ரீபாஞ்சராத்திர ஆகமத்திலே 5 ரூபங்கள் கருடனுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அந்த 5 ரூபங்களிலே இந்த விஹகேஸ்வரன் என்பது ஒரு ரூபம். ஆனா இங்கே அந்த அர்த்தம் திருவுள்ளம் படாமல் பொதுவாக விஹகேஸ்வரன்னா கருடன்ற அர்த்தம். அதாவது சத்யஹ சுபர்ணஹ கருடஹ தார்க்ஷ்யஸ்து விஹகேஸ்வரஹா அப்படின்னு பிராண பஞ்சகம், பிராணாபான வியான உதான சமானம்னு 5 பிராணங்கள் இருக்கிற உடம்புல அந்த 5 பிராணங்களுக்கும் பஞ்ச பிராணங்களுக்கு அதிபதியாக 5 திருமேனியுடன் அந்த கருடன் இருக்கான். பஞ்ச வியூகங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருந்த போதிலும் இங்கே விஹகேஸ்வரன் சொல்லும் பொழுது பொதுவாக கருடனை குறிப்பிடுறது. அந்த 5 நிலைகளுக்குள்ளே ஒருவன் என் இல்லாமல் கருடாழ்வான் இங்கே விஹகேஸ்வரன்ற வார்த்தையினாலே குறிப்பிடப்படுகிறான் என்று பார்க்கிறோம். இவன் எப்பேற்பட்டவன்? நித்திய விபூதியிலே பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுவது மட்டுமல்ல, எங்கே வந்தால் லீலா விபூதியிலும் பல பல கைங்கரியங்களை பண்ணுபவன், அரிய பெரிய செயல்களை எல்லாம் பண்ணவன், அமிர்தத்தை கொண்டு வந்தவன். தன்னுடைய தாயாரை விடுவிக்க வேண்டும் அப்படின்றதுனால், வினதையை விடுவிக்க வேண்டும் என்பதற்காக அமிர்தத்தையே தேவர்களுடன் யுத்தம் பண்ணி அமிர்தத்தை கொண்டு வந்தவன் என்னெல்லாம் அவ்வளவு பெரிய பெருமை வாய்ந்தவன் இவன். அப்பேற்பட்டவனை ஆசனமாக கொண்டு வாகனமாக கொண்டு உலாவக்கூடியவர்கள் தேவரீர், உலாவக்கூடியவர் தேவரீர் என்பதாக இங்கு எடுத்து காட்டியிருக்கார். அதனால வாகனம் வேதாத்மா விஹகேஸ்வரஹா. வேதாத்மான்னு சொல்லுவதன் மூலமாக அவனுக்கு சர்வஜத்துவம் காட்டப்படுறது. வேதஸ்வரூபியானவன், அதனாலேயே அனைத்தையும் அறிய வேண்டியதை அறிந்தவன், அப்பேற்பட்டவன் தேவரீருக்கு வாகனமானவன். அடுத்தது வேதாத்மா விஹகேஸ்வரோ யவனிகா மாயா ஜெகன்மோகினி. இப்ப இதன் மூலமா பாருங்கள் எப்படி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்னால், விராட்டினுடைய மிக முக்கியமான ஒரு முதல் விஷயம், விராட்டினுடைய அனைத்து வைபவத்துக்கும் அடிப்படையா காரணமாக இருக்கக்கூடியது பகவானுடைய சம்பந்தம். பகவானுக்கு இவள் திவ்ய மகிஷியாக இருப்பது என்பது அதுதான் காந்தஸ்தே புருஷோத்தமகா என்பதனாலே காட்டப்பட்டது. அதாவது மேலே பேச போகிற அனைத்து வைபவங்களும் எதனடியாக விராட்டிக்கு ஏற்பட்டது என்னால் இந்த புருஷோத்தமனுடைய காந்தையாக இருக்கிறபடியால் அப்படின்றதுனாலே அதை முதல்ல குறிப்பிட்டார். அதற்கு மேலே உபய விபூதி சேஷத்துவம் அப்படின்ற அர்த்தத்தை விவரிக்க வேண்டும். அதிலே நித்திய விபூதிக்கு இவள் சுவாமினியாக திகழ்கிறாள் என்பதை காட்டுவதற்கு 2 விஷயம் காட்டப்பட்டது. என்னது என்னால், அந்த அனந்தனுக்கும் இவள் சுவாமினியா இருக்கிறாள், கருடனுக்கும் இவள் சுவாமினியாக இருக்கு. அனந்த கருட நித்திய சூரிகள்னு சொன்னாலே முதல்ல அனந்த கருட விஸ்வக்சேனாதிகள்னு தானே சொல்லுவோம். அப்ப அனந்தன் இவளுக்கு படுக்கையாக திருப்படுக்கை, கருடன் இவளுக்கு வாகனம் என்று இதன் மூலமாக இது உபலட்சணம். இதன் மூலமாக விஸ்வக்சேனாதிகள் எல்லோரும் இவளுக்கு அடிபணிந்திருப்பவர்கள் என்பது காட்டப்பட்டதாக இப்படி இந்த 2 அம்சங்கள் மூலமாக இந்த நித்திய விபூதி சேஷித்துவம் காட்டப்பட்டது. இப்ப அடுத்தது லீலா விபூதிக்கும் இவள்தான் சுவாமினி, லீலா விபூதியும் இவளுக்கு சேஷப்பட்டது என்பதை காட்டுவதற்கு முதலிலே லீலா விபூதின்னு சொன்னால் முக்கியம் அந்த பிரகிருதி தத்துவம். பிரகிருதி தத்துவத்தின் மூலமாக தான் அண்டங்கள் உண்டாகி லோகங்கள்லாம் அதுல உண்டாயிருக்கு. அந்த பிரகிருதி தத்துவம் இவளுக்கு எப்படி விநியோகப்படுகிறது? சேஷபூத வஸ்து, சேஷ வஸ்துன்னு சொன்னால் அது பயன்பட வேணும். அவர் ஒருத்தருக்கு பயன்படக்கூடிய வஸ்துவை சேஷம்னு சொல்றோம். அப்போ இந்த அனந்த கருடாதிகள் எப்படி விராட்டிக்கு கைங்கரியம் பண்ணுகிறார்கள், எப்படி விராட்டிக்கு இவர்கள் உபயோகமாக இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தால் வாகனமாகவும் படுக்கையாகவும் ஆசனமாகவும் பார்த்தோம்.
இந்த லீலா விபூதியில வரும் பொழுது முக்கியமான தத்துவம் லீலா விபூதின்னு சொல்லும் பொழுது இருக்கக்கூடிய சம்சாரிகள், அதற்கு மேலே இந்த அச்சித் தத்துவம். இந்த அச்சித் தத்துவம் 24 வகைப்பட்டது. இதற்கெல்லாம் முதல் ஒரு தத்துவம், முதல் விஷயமாக இருக்கக்கூடியது பிரகிருதி தத்துவம். இந்த பிரகிருதி தத்துவம் இவளுக்கு எப்படி பயன்படுகிறது, இவளால் எப்படி அது விநியோகம் கொள்ளப்படுகிறது என்னால் யவனிகா மாயா அப்படின்னு காட்டப்பட்டிருக்கு. ஜெகன்மோகினியான அந்த மாயா, ஜகத்தை எல்லாம் மோகிப்பிக்கக்கூடிய லோகத்தாரான நமக்கு எல்லோருக்கும், இந்த சம்சாரிகளான நமக்கு எல்லோருக்கும் அந்நியதா ஜான விபரீத ஞானங்களை உண்டாக்கும். மோகம்னு சொல்லும் பொழுது அந்நியதா ஜான விபரீத ஞானங்கள், அதை உண்டாக்கும்படியான இந்த மாயை பிரகிருதியானது இவளுக்கு யவனிகையாக அமைந்துள்ளது, திரையாக இருக்கு. திரை பெருமாளும் பிராட்டியும் இப்படி உள்ளே ஏகாந்தமாக எழுந்தருளி இருக்க திரை போலே, ஏகாந்தத்தை தரக்கூடிய திரை போலே அமைந்திருக்கிறது இந்த அச்சித்தான மாயை. மாயா மாயாம் து பிரகிருதிம் விந்தியாத் மாயினம் து மகேஸ்வரம் என்று சொல்லும்படி, மாயை அப்படின்னு சொன்னால் மிக ஆச்சரியமான செயல்களை செய்யக்கூடிய இந்த பிரகிருதி தத்துவம். இந்த மாயான்ற வார்த்தை பல பல வஸ்துக்களை குறித்து பிரயோகிக்கப்பட்டிருக்கு. மாயான்றதுக்கு ரொம்ப ஆச்சரியமான காரியங்களை செய்யக்கூடியதுன்னு அர்த்தம். இந்த பிரகிருதி தத்துவம் அது போலத்தானே. பிரகிருதி தத்துவமானது அப்படி பிரளய காலத்துல அப்படியே சுருங்கி கிடக்குமா, பகவானுடைய திருமேனியில ஒட்டி இருக்கும். ஆனா இந்த இப்போ சிருஷ்டி பண்ணும் பொழுது இந்த பிரகிருதி தத்துவம் விதமான பெயர்களையும் உருவங்களையும் கொண்டிருக்கு. இல்ல லோகத்துல நாம் பார்க்கிற ஒரு இடம் போய் பார்த்தால், பர்வதங்களை பார்த்தாலும், நீர்வீழ்ச்சிகளை பார்க்கும் பொழுது, இன்னும் அழகான பூந்தோட்டங்களாகட்டும், பகவானுடைய சிருஷ்டியை பார்க்கும்போது எவ்வளவு நமக்கு ஆச்சரியம் ஏற்படுறது. இது எல்லாமே இந்த அச்சித் தத்துவம் தானே. அச்சித் தத்துவத்தை பகவான் பலபடியாக இப்படி விரித்திருக்கிறார். கச்சிதமிவ கலாபம் என்று இந்த மயில் தோகையானது எப்படி இப்படி உள்ள முதல்ல சுருங்கி இருக்கும், அதை விரித்ததுன்னு சொன்னால் பார்க்கும்பொழுது நமக்கு ஆச்சரியமும் ஆனந்தமும் ஏற்படும். அது போலதான் இந்த பிரகிருதி தத்துவம் அமைந்திருக்கு. அதனால மாயை விசித்திரமான செயல்களையும் ஆச்சரியத்தை ஊட்டக்கூடியதான பல காரியங்களை பண்ணக்கூடியதாய் பலவிதமாக பரிணாமம் அடைந்திருக்கக்கூடியதான இந்த பிரகிருதி தத்துவம் அதான் மாயா. ஆனால் அது ஒரு பெரிய நமக்கு ஒரு கஷ்டம். ஜெகன் மோகினி. நம்ம எல்லாம் ஜகத்துன்னு சொன்னால் நாம் தான் இந்த லோகம், சம்சாரம், அதிலே அகப்பட்டு இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள், சம்சாரிகள். நமக்கெல்லாம் மோகத்தை உண்டாக்கக்கூடிய இந்த மாயையானது பிராட்டிக்கு திருத்திரை. யவனிகா அப்படின்னா திரை. இங்க ஒரு கேள்வியை ஆச்சாரியர்கள் வியாக்கியாதாக்கள்லாம் கேட்டு பதில் சமாதானம் காட்டியிருக்கார்கள். லோகத்துல பாருங்கள், யவனிகை திரைன்னு சொன்னா உள்ள இருக்கக்கூடியவர்களுக்கு வெளியில் என்ன இருக்குன்றது காட்டாது, வெளியில இருக்கக்கூடியவர்களுக்கு உள்ளே என்ன இருக்குன்றது தெரியாது. இதுதான் அந்த திரையினுடைய பிரயோஜனமே. ரெண்டு பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மற்றொரு பக்கத்திலே இருப்பதை தடை செய்வது, திரோதானம் பண்ணுவது. ஆனால் இங்கே அது போல கிடையாது. அப்படி நித்திய விபூதியில் இருக்கக்கூடிய பெருமாளும் பிராட்டியும் இங்கே இருக்கக்கூடிய நம்மை நன்கு பிரத்யட்சமாக பார்த்து கொண்டிருக்கார்கள். நமக்குத்தான் அங்கே அவர்களை சேவிக்க முடியாமல் போயிட்டு. அப்போ இந்த திரைக்கு ஒரு விசேஷம் உண்டு. லோகத்துல இருக்கிற சாதாரண திரை போல கிடையாது. இந்த திரை எப்படின்னா, உள்ள இருக்கக்கூடிய பெருமாள் பிராட்டி அவர்களுக்கு வெளியில இருக்கக்கூடிய விஷயத்தை தடை பண்ணாது, பார்ப்பதற்கு தடையாக இருக்காது. ஆனா வெளியில இருக்கக்கூடியவர்களுக்கு, நமக்கெல்லாம் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீவைகுண்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பெருமாள் பிராட்டியாரை சேவிக்க முடியாமல் நமக்கு தான் பார்வையை தடுக்கும். ஒரு விதத்துல இந்த காலத்துல பல விஷயங்கள் அப்படி இருக்குன்னு நாம் பார்க்கிறோம். வாகனங்கள்ல நாம் போகும் பொழுது அந்த ஒரு கண்ணாடியை ஏத்திக்கிறோம். இந்த மாதிரி பல இடங்கள்ல பாக்குறோம். அங்கெல்லாம் உள்ள இருக்கக்கூடிய நமக்கு வெளியில் என்ன இருக்குன்னு தெரியும். இல்ல வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுதும் சில கண்ணாடிகள் அது மாதிரி ஒரு விஷயத்தை நாம் தடவி வைத்தோம்னு சொன்னால் உள்ள இருக்கக்கூடிய நமக்கு வெளியில் என்ன இருக்குன்னு தெரியும். ஆனா அவர்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய விஷயம் தெரியாது. அதனால் இந்த காலத்துல அது இருக்கு. அந்த காலத்துல அப்படி கிடையாது. சாதாரண திரை, துணியினால பண்ணப்பட்ட திரை, விசித்திரமான வர்ணங்கள், விதவிதமான நிறங்கள் கொண்டு பண்ணப்பட்ட திரை எப்படியோ அது போலே. ஆனால் இது அந்த பிராட்டிக்கும் பகவானுக்கும் கட்டுப்பட்ட அந்த வஸ்து, இந்த பிரகிருதி மாயை என்பது. அதனாலே இவர்களுடைய நினைவுபடிதான் அது நடக்கும். ஆனால் இவர்களுடைய நினைவு என்ன? சரி, சம்சாரிகள் அவருடைய கர்மத்தினாலே அவர்கள் ஞானம் சூழ்ந்திருக்கு. ஆனா அவர்களுக்கு மட்டும் இது தடையாக இருக்கட்டும் அப்படின்னு பாக்குறோம். அதனால அந்த அச்சித் சம்பந்தம் மூலமாகத்தான் நமக்கெல்லாம் ஞானம் அப்படி சுருங்கி இருக்கு. கர்மத்தின் காரணமாக அச்சித் சம்பந்தம் ஏற்பட்டு, இந்த சரீரம், மனசு முதலிய அச்சித் சம்பந்தம் ஏற்பட்டு, இதனாலே நமக்கு ஞானமானது குன்றி இருக்குன்னு பார்க்கிறோம்.
இப்படி ஞானத்தை அது சங்கோச்சம் பண்ணுகிறது என்பதனாலே நமக்கு மோகம் உண்டாகிறது. அஜ்ஞானம், அந்யதா ஜானம், விபரீத ஜானம் சொல்றோம். மோகம்னா அந்யதா ஜானம் அல்லது விபரீத ஜானம். பகவானை பற்றிய அந்யதா ஜான விபரீத ஜானங்கள், ஜீவாத்ம ஸ்வரூபத்தை பற்றிய விபரீத அந்யதா ஜானங்கள், அல்லது இந்த பிரகிருதி தத்துவத்தை பற்றியும் விபரீத அந்யதா ஜானங்கள், தத்துவத்திரயத்தை பற்றியும் கூட அந்யதா ஜான விபரீத ஜானங்கள் நமக்கு ஏற்பட்டிருக்கு. இதை நாயனாராச்சான் பிள்ளை விஸ்தரமா விவரிக்கிறார் இங்கே. அது என்னது? நமக்கு பகவானை பற்றிய விபரீத ஜானம், அந்நிதா ஜானம் என்று சொன்னால் என்னது அப்படின்னால், ஸ்ரீயப்பதியாய் நிகழகைய பிரத்தினீக கல்யாண குண விசிஷ்டனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான், உபய விபூதி நிர்வாககன். ஆனா அவனை இவன் குணமற்றவன், இவன் நிர்விசேஷமானவன் அப்படின்ற மாயாவாதிகள் சொல்லும்படியாக எண்ணுவது இல்லை, அவர்களுக்கெல்லாம் பகவான் குணமற்றவன்ற எண்ணம் தோன்று. இதெல்லாம் விபரீத ஜானம் இல்ல அந்நிதா ஜானம். சிதச்சித ஈஸ்வரர்கள் மூன்றும் ஏக திரவியத்தினுடைய பரிணாமம்னு சொல்லக்கூடிய பேதாபேதவாதம் இது மாதிரி, அல்லது கர்மமே நமக்கு நாம் பண்ணக்கூடிய செயலே நமக்கு பலத்தை தரும், ஈஸ்வரன் வேண்டாம் என்ற நிரீஸ்வர மீமாம்சகர்களுடைய வாதம். இந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் அந்நிதா ஜானங்கள், விபரீத ஜானங்கள். சரி, ஜீவாத்மாவை பற்றிய அந்நிதா ஜான விபரீத ஜானங்கள்னு சொன்னால், தேகமே ஆத்மா என்று எண்ணுவது, இந்திரியங்கள் தான் ஆத்மா என்று எண்ணுவது, இல்லை இந்த ஜீவாத்மா மற்றவர்களுக்கு சேஷப்பட்டது, இல்ல சுதந்திரமானது என்று எண்ணுவது, இது போன்ற எண்ணங்கள்லாம் தவறான எண்ணங்கள், மோகம். அச்சித்தை பற்றிய விபரீத ஞானம், இந்த மோகம் என்னால் என்னது? சப்தாதி விஷயங்களிலே இதுதான் நமக்கு பரம போக்கியமான விஷயம் என்று போக்கியதா புத்தி, இதெல்லாம் மோக ஜானம், மோகம். எம்பெருமானார் பகவத் ஸ்வரூப திரோதானகரீம் விபரீத ஜான ஜனனீம் ஸ்வவிஷயாயாஷ்ட போக்கிய புத்தேர் ஜனனீம் என்பதாக எடுத்து காட்டியிருக்கார். மாயை என்னென்ன பண்ணும்? நமக்கு பகவத் ஸ்வரூபத்தை மறைத்து விடும். உள்ளபடி பகவத் ஸ்வரூபத்தை நாம் அறிய மாட்டோம். சரி, அது மட்டும் இல்லை, விபரீதமாக அறிந்திருப்போம், விபரீத ஞானத்தை உண்டாக்கும். அதற்கு மேலே இந்த மாயையானது தன்னுடைய விஷயங்களான சப்தாதி விஷயங்களிலே இதுதான் பரம போக்கியம் என்கிற எண்ணத்தையும் நமக்கு உண்டாக்கும். இன்னும் ஜெகன்மோகினி, அப்பேற்பட்ட மாயை தான் தேவரிற்கு திருத்திரை. அதற்கு மேலே பிரம்மேஷாதி சுரவ்ரஜ சதைதா त्वद्दास दासीगणः, பிரம்மா ஈசன் சங்கரன், பிரம்மா ஈசன் முதலிய சுரவ்ரஜக தேவர்களின் கூட்டம், ச தைதக தைதாதி சைத அந்த தேவ கூட்டம் தங்களுடைய பெண்களுடன் சேர்ந்து, இந்த தேவர்கள் மட்டும்தான் பரிச்சாரகர்கள் என்று எண்ண வேண்டாம். ச தைதக அவர் அந்தந்த தேவதை தன் தேவியுடன் தன் அந்த மனைவியுடன் சேர்ந்து வந்து உமக்கு தாசர்களாகவும் தாசிகளாகவும் இருக்கிறார்கள். என்ன அர்த்தம்? இப்போ பிரம்மா சரஸ்வதியுடன், சங்கரன் பார்வதியினுடன், ஆதி சப்தத்தினால இந்திரன் இந்த சச்சியினுடன் சேர்ந்து அவரவர்கள் வந்து பிராட்டிக்கு பரிச்சரியை பண்ணுகிறார்கள். அப்ப பாருங்கள், இங்கிருந்து தொடங்கி இந்த லீலா விபூதியை பிரஸ்தாவிக்கிறார். நித்திய விபூதிக்கு சேஷியானவள் பிராட்டி. இப்ப நித்திய விபூதியை எப்படி அவள் விநியோகம் கொள்கிறாள்னு சொல்லப்பட்டது. இந்த லீலா விபூதியில் வரும்பொழுது முதல்ல முக்கியமான அச்சித்தத்துவம் இவளுக்கு எப்படி விநியோகமாறுதுன்றதை சொல்லி, இங்கே அகப்பட்டிருக்கக்கூடிய சம்சாரிகளுக்குள்ளே தலை சிறந்தவர்களான தேவர்களையே எடுத்து முதல்ல சொல்லுகிறார். அப்போ கைமுத்திய நியாயத்தினாலே நாம் சாதாரண மனிதர்கள் முதலியவர்கள் எல்லாம் அவளுக்கு பிராட்டிக்கு பரிச்சாரகர்கள், சேவகர்கள் தான்றது கிடைக்கும் இல்லையா? இப்ப லீலா விபூதியிலே நிறைய யோனிகள் இருக்கு. புழு பூச்சிலேருந்து ஆரம்பித்து பார்த்தோமானால் மனிதன், மனுஷனுக்கு மேல இந்த யக்ஷ கிண்ணற கந்தர்வாதிகள், கடைசியில தேவர்கள், தேவர்களுக்குள்ளேயும் பார்த்தால் சங்கரன், அதற்கு மேலே பிரம்மா. அப்போ இந்த பிரம்மா, சங்கரன், இந்திரன் இவர்கள் எல்லோருமே பிராட்டிக்கு தாசர்கள்னு சொல்லியாச்சுன்னா, மற்ற மனிதர்கள் போன்றவர்கள்லாம், மற்ற யோனிகள்லாம் தாசர்கள்னு சொல்லவும் வேண்டாம். அதனால இந்த லீலா விபூதியில இருக்கக்கூடிய மிக உயர்ந்த பதவியில இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களை எடுத்து இவர்கள்லாம் தாசர்கள் அப்படின்னு சொல்லுவதன் மூலமாக லீலா விபூதி அனைத்தும் தேவரிற்கு சேஷமானது என்ற அர்த்தம் இங்கே நமக்கு கிடைக்கிறது. அதனால பிரம்மா, ருத்ரன், இந்திரன் இவர்கள் எல்லோரும் அப்படி தம்முடைய மனைவிகளுடன் சேர்ந்து வந்து தேவரிற்கு தாசதாசிகளாக பரிச்சரியை பண்ணுகிறார்கள் என்பதாக இங்கு எடுத்து காட்டியிருக்கு. பிரம்மேஷாதி
சுரவ்ரஜ சதைதா ஸ்வத்தாச தாசீகணஹா. அதனால இந்த சத்தியலோகம் அளவும் இந்த பூலோகத்திலிருந்து மேல இருக்கக்கூடிய 7 லோகம் என்ன, கீழ் லோகங்கள் என்ன, இந்த எல்லா லோகங்களும் அதுல இருக்கக்கூடிய அனைவரும் கூட தேவரீருக்கு சேஷபூதர்கள் தான் அப்படின்றது எடுத்து காட்டினார். இதெல்லாம் உண்மைதானா? இது ஸ்தோத்திரம் மட்டும் அல்லவா? இது ஸ்தோத்திரமா இல்ல உண்மைதானா அப்படின்னா, ஸ்ரீரித்யேவச்ச நாமதே பகவதி, ஹே பகவதி. பகவதி அப்படின்ற சம்போதனம், பகவான் அப்படின்னு பெருமாளை சொல்லுவது போலே பகவதி என்ன பிராட்டிக்கு திருநாமம். ஏ பகவதி, சுவாமினியே, தேவரையருடைய திருநாமம் என்ன? ஸ்ரீஹி. அதனால் இதெல்லாம் சொன்னது உண்மைதானே இல்லையா? ஸ்ரீஹி அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லோராலும் பற்றப்படுபவள். ஆஸ்ரீயதே சர்வைஹி. இப்போ எல்லோராலும் பகவானை அடைய வேணும் என்று எண்ணக்கூடியவர்கள் எல்லோரும் முதலே பிராட்டியையும் பற்ற வேணும், புருஷகாரமாக பற்ற வேணும். அதனால இந்த வைபவம் எல்லாம் வெறுமனே ஸ்தோத்திரமாக சொன்னது அல்ல. தேவரையருடைய திருநாமம் ஸ்ரீஹி. இந்த ஸ்ரீஹின்ற திருநாமத்துக்கு பல அர்த்தங்கள் ஸ்ரீவச்சன பூஷணம் வியாக்கியானத்தில் முதல் பிரகரணத்தில் பார்த்தோமானால் ஆச்சரியமாக இந்த சூத்திரங்களிலிருந்து 6 அர்த்தங்கள் கிடைக்கின்றனன்னு பெரிய சீரான மனவாள மாமனிகள் அருளி செய்திருக்கிறார். இப்போ முதல்ல ஸ்ரீங் சேவாயாம்னு எடுத்துட்டோமானால் அதுல 2 விற்பத்தி, கர்த்தரி கர்மணி. இப்போ ஸ்ரயதே, இவள் பற்றுகிறாள் எம்பெருமானை. கர்மணி வியுற்பத்தி ஸ்ரீயதே, இவள் பற்றப்படுகிறாள் மற்றைய ஜீவாத்மாக்களாலே. இது 2 அர்த்தம் வருது. அடுத்தது ஸ்ரு விஸ்தாரே அப்படின்னு சொன்னோமானால் குணங்களாலே இந்த ஜகத்தை விஸ்தாரப்படுத்துகிறாள். ஸ்ருணாதி விஸ்தாரயதி அப்படின்னு அர்த்தம். இப்ப 2 தாதுகள் ஸ்ரு விஸ்தாரே, ஸ்ரு ஹிம்சாயாம் அப்படின்னு 2 தாத்துக்கள் எடுத்துட்டோமானால் ஸ்ருணாதி நிகிலான் தோஷான் ஸ்ருணாதி ச குணைர் ஜகத்து. இதெல்லாம் பாஞ்சராத்திர பிரமாணங்கள். அதாவது ஆசிரித தோஷங்களை எல்லாம் ஹிம்சித்து நாசம் செய்து அத்வேஷாதி குணங்களை விஸ்தரிப்பிக்கிறாள். இவள் புருஷகார பூதை தானே. இப்ப இவள் என்ன பண்ணுகிறாள்? உபதேசத்தாலே ஜீவாத்மாவை திருத்துகிறாள், தன்னுடைய அழகாலே எம்பெருமானை திருத்துகிறாள் என்னெல்லாம் ஸ்ரீவச்சன பூஷணத்தில் நாம் சேவிக்க வேண்டிய அர்த்த விசேஷங்கள். அப்போ இவள் இந்த ஜீவாத்மாவை ஒரு தாயாரானவள் எப்படி பண்ணுவாள்? தன்னுடைய பிள்ளையை சரியான வழியிலே கொண்டு வந்து தகப்பனாருடைய திருவுள்ளத்துக்கு உகந்தவனாக ஆக்கி அவனுக்கு ஒரு நன்மையை ஸ்ரேயஸை உண்டாக்குபவள் போலே இங்கே தாயாரும் கூட துஷ்ட பிரஜைகளான நம்மை திருத்துகிறாள், நம்முடைய தோஷங்களை எல்லாம் திருத்துகிறாள், தோஷங்களை எல்லாம் போக்குகிறாள். அது ஒரு அர்த்தம். ஸ்ரு ஹிம்சாயாம், தோஷங்களை ஒழிப்பவள். ஸ்ரு விஸ்தாரே, நம்முடைய குணங்களை எல்லாம் வளர்க்கக்கூடியவள், நல்ல உபதேசத்தாலே குணங்களை எல்லாம் உண்டாக்குகிறாள். இது 2 அர்த்தம். அதற்கு மேலே 2 அர்த்தம். ஸ்ரு ஸ்ரவணே அப்படின்ற தாதுவை கொண்டோம்னா ஸ்ருணோதி ஸ்ராவயதி. என்னது? நாம் பகவானை பற்றுவதற்கு அஞ்சி இவளிடத்திலே போய் நம்முடைய அபராதங்களை எல்லாம் எடுத்து சொல்லுகிறோம். ஐயோ அம்மா, தேவரியர் தான் என்னை காப்பாற்ற வேணும், அனாதி காலமா இவ்வளவு பாபங்களை எல்லாம் பண்ணி ஒரு லஜ்ஜையே இல்லாமல் நான் பகவான் திருமுன்பு போகலாம்னு எண்ணுகிறேன், ஆனால் பயமாக இருக்குது, எப்படியாவது என்னை தேவரீர் தான் காப்பாற்ற வேணும் அப்படின்னு பிராட்டி இடத்துல நம்முடைய பிரார்த்தனையை நான் முன்வைக்கிறோம் இல்லையா? அதையெல்லாம் காது கொடுத்து கேட்கிறாள். அது ஆசிரித தைன்யோக்திகளை ஸ்ரவித்து நாம் சொல்லக்கூடிய தீனமான வார்த்தைகளை எல்லாம் காதாலே கேட்கிறாள். ஒண்ணு நாம் இப்ப ஞானின்னு சொன்னா இது போலே அவன் பிரார்த்திப்பன், இல்ல மற்றவர்கள் அவர்கள் வேற விஷயங்கள் ஐஸ்வர்யாதிகளை விரும்பக்கூடியவர்கள், நீதான் எனக்கு இந்த விஷயத்தை எப்படியாவது பகவானிடத்திலே நடத்தி கொடுக்க வேணும், எனக்கு இந்த ஒரு பலன் வேண்டி இருக்கு அப்படின்னலாம் அவர்கள் பிரபத்தி பண்ணும்பொழுது அதையும் அவள் காது கொடுத்து கேட்கிறாள். ஸ்ருணோதி கேட்கிறாள், ஸ்ராவயதி பகவானுக்கு எடுத்து சொல்லுகிறாள், அவனை ஸ்ரவிப்பிக்கை. அப்ப இந்த விஷயத்தை எல்லாம் போய் அந்த தாயாராக இருக்கக்கூடிய அவள் பிற எம்பெருமானிடத்திலே சொல்லுகிறாள். இல்லையா? ஒரு குழந்தை தப்பு பண்ணிருதுன்னு சொன்னால், இல்லை ஒரு பரீட்சையில அது ரொம்ப கம்மியான மதிப்பெண்களை எடுத்திருக்குன்னு வைத்துக் கொள்வோம். அப்போ அப்படியே பயப்படுறான், ஐயோ கணக்குல இந்த தடவை நான் சரியான மதிப்பெண்களை எடுக்கவில்லை, எப்படி நான் தகப்பனார் இடத்துல போவது அப்படின்னு பயந்துன்னு இருக்கும் பொழுது தாயாரானவள் அவனுடைய அந்த எண்ணத்தை, அவனுடைய நிலையை புரிந்து கொண்டு
உடனே தகப்பனாரத்துல போய் மாறாடி சொல்லுகிறாள், கிமேதன் நிர்தோஷா க இஹ ஜெகதீதி துவமுச்சிதைர் உபாயைர் விஸ்மாரிய ஸ்வஜனயசி மாதா ததசினஹா. ஆச்சரியமா எடுத்து காட்டுறார். பிராட்டியானவள் இந்த ஜீவாத்மாக்கள் யாரோ ஒரு சிலர் பகவானிடத்துல பிரபத்தி பண்ண துணிகிறார்கள். அப்ப முதல்ல பிராட்டியை புருஷகாரமாக பற்றி அகலையில்லே நிறையமென்னு மலர்மேல் மங்கை உரைமார்பா என்ன பிராட்டியை முதல்ல புருஷகாரமாக பற்றின பொழுது பிராட்டி இவர்களுக்காக பகவானிடத்துல போராடுவலாம். சுவாமி, யாரோ ஒரு அடியவன், நம்முடைய பிள்ளை ஒத்தன், இவ்வளவு காலமாக அப்படி தப்பான காரியங்கள் பண்ணி தெரிந்து கொண்டிருந்தான், நம்மளை ஆதரிக்கவில்லை. ஆனா இன்றைய தினம் அவன் எல்லாம் புரிந்து கொண்டு நீர்தான் கதி, நாம் தான் கதி என்று நம் காலையில விழுந்திருக்கிறான். அவனை நாம் அநாதரிக்க கூடாது சுவாமி, அவனை அங்கீகரியும் அப்படின்னு சொல்லும் பொழுது பகவான் அது எப்படி அங்கீகரிக்க முடியும்? இவ்வளவு நாள் பண்ண தப்பெல்லாம் நான் விட்டுவிட முடியுமா? நான் சாஸ்திரம்னு ஒரு வரம்பு வைத்திருக்கிறேன், நான் எல்லாருக்கும் சமமாக இருக்க வேணும். அவன் பண்ண தப்புக்கு அவன்தானே தண்டனை அனுபவிக்க வேணும். அதை 10 நான் அவனுக்கு கொடுத்தே தீருவேன். தண்டனைகளாம் அனுபவித்த பின்பு அவன் வரட்டும் என்னிடத்திலே. அப்படிலாம் சொல்லும் பொழுது பிராட்டி சொல்லுவலாம், இப்படிலாம் நீர் சொல்லக்கூடாது. சாஸ்திரத்தை நீர் மற்றவர்கள் திறத்திலே வைத்துக் கொள்ளும். உம்முடைய குணங்களுக்கும் ஹானி வேண்டாம், சாஸ்திரத்துக்கும் ஹானி வராது. உம்மை பற்றாது இன்னும் துஷ்டர்களாக தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளிடத்திலே சாஸ்திரத்தை நீர் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் மனம் திருந்தி நம் திருவடியை பற்றி இருக்கக்கூடிய இந்த ஒரு பிள்ளையினிடத்திலே நீர் உம்முடைய கருணை முதலிய குணத்தை தான் நீர் காட்ட வேணும். சரி, இவனை நீர் இருள் தருமான் ஞாலமான இந்த சம்சாரத்திலே புகட்டிருக்கிறீர். அங்கே யார்தான் குற்றம் செய்ய மாட்டார்கள்? நித்திய சூரிகள் அங்கு பிறந்தாலும் அவர்களுக்கும் இதே கதிதானே. அதனால இப்படியெல்லாம் நீர் பண்ணக்கூடாதுன்னு விதவிதமான வச்சனங்களாலே பகவானுடைய திருவுள்ளத்தை சாந்தமாக்கி அவன் கருணை பண்ணும்படியாக பண்ணுகிறாள்னு சொல்லப்படுறது. அதனால ஸ்ரீரித்யேவச நாமதே, நம்முடைய பிரார்த்தனையை காதாலே செவி கொடுத்து கேட்டு பகவானுக்கு அதை எடுத்து சொல்லுபவள். இது ஸ்ருணோதி ஸ்ராவயதி. அதற்கு மேலே அது நம்முடைய பாபங்களை ஸ்ருணாதி நம் குற்றங்களை எல்லாம் ஒழித்து குணங்களை நம்மிடத்திலே வளர்க்கக்கூடியவள். அதற்கு முன்னாடி 2 அர்த்தங்கள். ஸ்ரியதே ஸ்ரயதே, நம்மால் பற்றப்படுபவள், அவள் தானும் பகவானை பற்றி இருப்பவள். என்ன இந்த ஸ்ரீகின்ற திருநாமத்துக்கு முக்கியமாக இந்த 6 அர்த்தங்களை நம்முடைய பெரியோர்கள் அனுசந்தித்து காட்டியுள்ளார்கள்னு பார்க்கிறோம். பகவதி, ஏ பகவதி, தேவரீர் தான் காப்பாற்ற வேணும். பகவதி அப்படின்னு என்ன அர்த்தம்? பகவான் அப்படின்றது நாராயணனுடைய திருநாமம். இந்த பகவான்ற வார்த்தை பொதுவாக பூஜ்யன்ற அர்த்தத்துல சொல்லும். தத்ர பூஜ்ய பதார்த்தோக்தி, பெரியவர், கௌரவிக்கத்தக்கவர், பூஜனீயர் அப்படின்ற அர்த்தத்துல பகவான்ற வார்த்தை உண்டு. ரிஷிகளுக்கும் அது சொல்லுவது உண்டு. நிறைய விஷயங்களை நல்ல அளவு கடந்த ஞானம், பறக்க ஞானம் உடையவர்கள், அவர்களையும் பார்த்து பகவான்னு சொல்லுவது ஒரு பக்கம் இருக்கு. ஆனால் அது கவுனம். முக்கியமாக பகவான் இருக்க என்ன அர்த்தம் தெரியுமா? ஸ்ரீ விஷ்ணு புராணம் பறக்க இந்த வார்த்தையை வியாக்கியானம் பண்ணி காட்டுகிறது. மைத்ரேய பகவத் சப்த சர்வகாரண காரணே, முழுமுதற் கடவுளான பகவானைத்தான், அதாவது பரமாத்மாவைத்தான் இந்த வார்த்தை குறிக்கும். ஏன் அப்படின்னா இந்த ப க வ 3 அக்ஷரங்களுக்கு தனித்தனி அர்த்தங்கள் இருக்காம். சம்பர்த்தேதி ததா பர்த்தா பகாரோர்த்த துவயான்விதா. பகாரத்துக்கு 2 அர்த்தம். சம்பர்த்தா, பர்த்தா அதாவது எல்லோருக்கும் சுவாமியானவன். சம்பர்த்தா அப்படின்னா இந்த பிரகிருதி தத்துவமானது ஜகத்தாக காரியமாக மாறும்படி செய்யக்கூடியவன். சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய இந்த பிரகிருதி தத்துவத்தை அப்படி ஜெகத் ரூபேண விகரிக்க செய்யக்கூடியவன், அதை தாங்குபவன். நேதா கமைதா சிரஷ்டா ககாரார்த்தஸ்ததா முனே. கன்ற 2வது அக்ஷரத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களை பண்ணக்கூடியவன் அப்படின்னு அது 2வது அர்த்தம். அதாவது ப அப்படின்னு சொல்லும் பொழுது பிரகிருதியை காரிய தசை அடைய செய்பவன், சுவாமியானவன் 2 அர்த்தம். அப்புறம் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களை பண்ணக்கூடியவன் ககாரத்துக்கு அர்த்தம் ஆச்சு. இதை தவிர்த்து இன்னொரு அர்த்தம் இருக்கு. இப்போ பக அப்படி பகத்தை உடையவன் பகவான்னு ஒரு அர்த்தம். அப்ப இந்த பகம்னு சொல்லும் பொழுது 6 குணங்களை பூரணமாக உடையவன். என்ன 6 குணங்கள்? ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய வீரியஸ்ய யசஸ்ஸ்ரிய ஞான வைராகியோச்சைவ ஷண்ணாம்பக இதீரணா. ஐஸ்வர்யம், வீரியம், யசஸ், ஸ்ரீஹி செல்வம், ஞானம், வைராகியம் ஆகிய இந்த குணங்களை எல்லாம் முழுமையாக உடையவன்.
பகத்தை உடையவன் பகவான் அப்படின்னு. இல்ல இன்னொரு அர்த்தம், இதை சொல்லியாச்சு. பன்னு சொன்னால் 2 அர்த்தம், க அப்படின்னு சொன்னால் அதுக்கு 3 அர்த்தம். சேர பிடித்து பக என்பதற்கு இந்த 6 குணங்கள்னு அர்த்தம். அடுத்த வன்றதுக்கு என்ன அர்த்தம்? வசந்தி தத்ர பூதானி பூதாத்மன் அகிலாத்மனி சச்ச பூதேஷ்வசேஷேஷு வகாரார்த்தஸ்ததோன்வியா. எல்லா சேத்தனாச்சேத்தங்கள் இவனிடத்திலே இருக்கிறது, இவன் அந்த எல்லாவற்றுக்குள்ளேயும் வியாபித்திருக்கிறான்ற அந்தர்வியாப்தி பகிர்வியாப்தி, எல்லாம் அவனிடத்திலே, அவன் எல்லாவற்றிலும் அப்படின்னு. ஏவமேஷ மகாசப்தா கீர்த்தியதே பகவான் இது. பாருங்கள், வ அப்படின்றதுக்கு எல்லாவற்றுக்குள்ளேயும் உறைபவன், எல்லாம் இவனிடத்திலே இருக்கிறது. அப்புறம் அன்னு இருக்கு இல்லையா, அன்றதை மாத்தி கொள்ளணும். நன்றது அன்னு மாறி இருக்கு. வேதத்துல எப்பொழுது பல இடங்கள் அது மாதிரி மாறும். கஷ்யபகா அப்படின்னா பஷ்யகன்றதுதான் கஷ்யபகன்னு மாறித்து அப்படின்னு சொல்லுவது உண்டு. எல்லாவற்றையும் பார்ப்பவர், அது கஷ்யபகா. மாதிரி அன்றது இன் நன்றது அன்னு மாறித்தான். சரி, என்ன அர்த்தம்னா எந்த ஒரு குற்றமும் இல்லாதவன், ஹேயமான தாழ்ந்த குணம் எதுவும் இல்லாதவன், தோஷம் எதுவும் இல்லாதவன் அர்த்தம். இப்போ அனைத்து நற்குணங்களையும் உடையவன், தோஷம் எள்ளளவும் இல்லாதவன், அது பகவான். அப்பேற்பட்ட பகவானுடைய மகிஷி. அப்ப இவள் பகவதின்னு சொன்னால் அப்பேற்பட்ட கல்யாணம், பகவானுடைய அந்த கல்யாண குணங்கள், ஐஸ்வர்ய ஞான ஐஸ்வர்யாதி கல்யாண குணங்கள் நிரம்ப பெற்றவள் என்ன இந்த பகவதி அப்படின்றதுக்கு அர்த்தம். அதனால அப்பேற்பட்ட பகவதி ப்ரூமஹ கதம் துவாம் வயம், அப்பேற்பட்ட தேவரீரை நாம் எப்படி பேச முடியும்? ஸ்ரீரித்யேவச நாமதே பகவதி கதம் துவாம் வயம் ப்ரூமஹா, தேவரீர் எப்படி நாம் பேச போகிறோம்? ஏன்னா அப்பேற்பட்ட பிரம்மருத்ராதிகளும் கூட தேவரீரை பேசி முடிக்க, தேவருடைய வைபவத்தை சொல்லி முடிக்க முடியாது. எப்படி நாம் பேசுவது அப்படின்னு கேட்டார். இந்த சாயிலே தான் பராசர பட்டர், கூறத்தாழ்வானும் கூட தம்முடைய ஸ்தோத்திரங்களிலே இந்த கேள்வி எழுப்பிக் கொண்டு சமாதானம் காட்டியிருக்கார்கள். இங்கே சொல்லும் பொழுது ஸ்தோத்திரம் என்பதற்கு விகல்பம் பண்ணி காட்டுறார்கள். ஸ்தோத்திரம் நாம கிமாமனந்தி கவயோ யத்யன்யதீயான் குணான் அந்யத்ர வசதோதிரோப்யபணிதி சாதரிஹி வந்தியாத்வயி சம்யக் சத்ய குணாபிவர்ணனமதோ ப்ரூயுக் கதம் தாதிருஷி வாக்வாச்சஸ்பதினாபி சக்ய ரச்சனா த்வத்சத்குணார்ணோ நிதௌ. ஸ்தோத்திரம்னா பொதுவாக குணினிஷ்ட குணாபிதானம், குணத்தை உடையவன் அவனிடத்தில் இருக்கும் குணங்களை சொல்லுதல் அப்படி. ஆனா பொதுவாக லோகத்துல என்ன சொல்றோம்? ஒருத்தனிடத்துல இல்லாத குணத்தை அவனிடத்துல ஆரோபித்து சொல்லுதல், அது ஸ்தோத்திரம். அல்லது ஒருத்தனிடத்துல இருக்கக்கூடிய குணங்களை முழுக்க எடுத்து சொல்லுதல். இது ரெண்டுமே பிராட்டின் இடத்துல நாம் பண்ண முடியாது. பிராட்டின் இடத்துல இல்லாத குணம் என்பதே கிடையாது. அவள் பகவதி, அனைத்து கல்யாண குணங்களையும் உடையவள். அதனால அவளிடத்துல இல்லாத குணத்தை ஏறிட்டு சொல்லுவது என்பதே கிடையாது. சரி, இருக்கிற குணங்கள் எல்லாவற்றையும் விடாமல் சொல்லுவது, அதுவும் நம்மால் முடியாது. வாச்சஸ்பதி, நல்ல புத்தி படைத்தவர்களுக்குள்ளே, பேசக்கூடியவர்களுக்குள்ளே தலை சிறந்தவனான குரு, இந்த வாச்சஸ்பதியினாலே கூட அது பண்ணி முடிக்க முடியாது என்னால் நாம் எங்கே போவது? அப்போ ஸ்தோத்திரம் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டு, அப்படி கிடையாது, முடிந்த அளவு நாம் எடுத்து சொல்லலாம். ஸ்தோத்திரம் என்னால் எல்லா குணத்தையும் சொல்லி முடித்தே ஆகணும் நிர்பந்தம் ஏன்? நீ குணத்தை சொன்னால் முழுக்க சொல்லி ஆக வேணும், இல்லை என்னால் சொல்லாதேன்னு சொல்ல எங்களை நீ நியமிக்க கூடாது. லோகத்துல பார்க்கிறோம், ஒரு நாய், அது ஒரு சாதாரண ஜந்து, அதுக்கு தாகம் எடுத்தது, விடாய் எடுத்ததுன்னா உடனடியே போய் கங்கையிலே வாயை வைக்கிறது, அது தண்ணீரை பெருகி திருப்தியாய் போறது. இப்போ தாகம் எடுத்தால் ஒரு இடத்துல நாம் வாயை வைக்க வேண்டும்னால் அங்க இருக்கிற அனைத்து ஜலத்தையும் பருகினால்தான் நீ இங்கே உள்ள வரலாம். நான் உனக்கு தண்ணீர் தருவேன், ஆனால் என் இடத்துல இருக்கிறது எல்லாத்தையும் நீ குடித்தால்தான் நான் கொடுப்பேன், இல்லைனால் அப்படியே நீ தாகத்துடனே கெட அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. லோகத்துல இப்படி பார்க்கிறப்போ, நதிக்கு போனால் அவனவனுக்கு எவ்வளவு விடாய் இருக்கோ அதை தீர்த்து கொள்வதற்கு வேண்டிய தண்ணீரை பருகுகிறான், செல்கிறான். அதுபோலே தேவரையுடைய குணப்பிரவாகம்ன்றது அப்பேற்பட்ட ஒரு விஷயம். என்னால் முடிந்த அளவு என் வாயாலே ஒரு சில குணங்களை நான் தொடுகிறேன், அதனால் எனக்கு ஒரு ஆத்ம லாபமே ஒழிய, ஒரு நாயானது தண்ணீர் பருகவில்லை என்னால் கங்கைக்கு வருத்தம் ஏற்படுமா? இல்ல நாய் தண்ணீர் பருகித்து என்பதனாலே கங்கைக்கு பெருமைதான் வந்து விடுமா? கிடையாது. அது போலத்தான் என்பதாக அங்கு எடுத்து காட்டியிருக்கார். அதனாலே எப்படி நாம் பேச போகிறோம் நீங்க கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்த ஸ்லோகத்திலே ஆள வந்தார். அடுத்த ஸ்லோகத்திலே அதற்கு பதில் காட்டப் போகிறது. இங்கான கேள்வி எழுப்புவதன் காரணம் சற்று வேறுபட்டது. என்னது? இவருடைய பரத்வம்,
இப்பேற்பட்ட மேன்மை உடைய தேவரீரை நான்லாம் ஸ்தோத்திரம் பண்ண புகழாம் இறங்கலாமா, ஆசைப்படலாமா? ஆசைப்படுவதற்கும் கூட நிலம் அல்ல அப்படின்னு பிராட்டினுடைய பரத்வத்தை அழகாக இங்க எடுத்து காட்டியிருக்காருன்னு பாக்குறோம். பகவானுடைய பரத்வத்தை வேதம் சொல்லித்து அனந்தாவை வேதாக, அனந்தமான வேதங்களும் கூட யதோ வாசோ நிவர்த்தந்தேன்னு பகவானுடைய குணங்களை சொல்லி முடிக்க முடியாதுன்னு பின் கை வாங்கி விட்டது. ஆனால் அப்பேற்பட்ட பகவானுடைய வைபவத்தையும் அடக்கக்கூடிய வைபவம் பிராட்டியினுடையதான். சுலகித பகவத் வைஸ்வரூப்பியானுபாவா, பகவானுடைய வைஸ்வரூபியத்தையும் இவள் அப்படியே ஒரு கைக்குள்ளே அடக்கக்கூடியவள். அப்பேற்பட்ட போக்கியத்தை உடையவள், அப்பேற்பட்ட குணமுடைய பிராட்டி. அவளை மந்தமதிகளுக்கு அக்ரேசரனான அடியேன் பேச புகுவது தகுமோ என்று இப்படி சொல்லுவதன் மூலமாக பிராட்டியினுடைய பரத்வத்தை ரொம்ப ஆச்சரியமாக எடுத்து காட்டியிருக்கார் ஆளவந்தார். இன்னும் மேலே அடுத்த ஸ்லோகத்திலே சொல்லும் பொழுது பிராட்டியினுடைய அந்த ஒரு தயை, அதையே பற்றாசாக கொண்டு நான் ஸ்தோத்திரம் பண்ண புகுகிறேன் என்பதாக சமாதானம் காட்டப் போகிறார். இப்படி இந்த ஒரு முதல் ஸ்லோகத்தின் மூலமாக பிராட்டியினுடைய அப்பிரதிமமான அந்த வைபவம், பகவத் சம்பந்தம், பகவானும் இவளை எப்படி கொண்டாடுகிறான், பகவானுக்கு இவளிடத்தில் இருக்கக்கூடியதான அந்த ஒரு பிரேமமானது, இதெல்லாம் இங்கே அழகாக காட்டப்பட்டது. புருஷோத்தமாக காந்தகா என்று சொல்லும் பொழுது அப்படி பிராட்டிக்கு இவன் தான் தகுந்தவன், இவனுக்கு பிராட்டி தான் தகுந்தவள். ஸ்ரீராமாயணத்துல சொல்லும் பொழுது துல்லியசீல வயோவிருத்தாம் துல்யாபிஜன லக்ஷணாம் ராகவோர்ஹதி வைதேகிம் தஞ்சேயம் அசிதேக்ஷணா. பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் எல்லா விதத்திலையும் ஒப்புமையம், சாமியம் இருக்கு. சாமியம்னா தகுந்தது, ஒரே விஷயம்னு அர்த்தம் இல்லை. துல்லியமான, சமமான, அதாவது தகுந்ததான சீலம், நன்னடத்தையாகட்டும், வயசாகட்டும். அந்த வயசு சமம்னு சொன்னா ரெண்டு பேரும் ஒரே வயசுன்னு அர்த்தம் இல்லை. துல்லியம்ன்றதற்கு அதனால்தான் அனுரூபமானன்னு அர்த்தம். பகவான் அப்படி அந்த ஒரு 14 வயசு அப்படின்னால் இவளுக்கு அது 6 வயசு 7 வயசுன்னு இந்த கணக்கெல்லாம் விமர்சகர்கள் போட்டு காட்டுகிறார்கள். அதனால துல்லியம்னு சொல்லும் பொழுது ரெண்டும் ஒண்ணுன்னு அர்த்தம் கிடையாது, அனுரூபம். பகவான் அப்படி கணவன்னு சொன்னா அவனுக்கு என்ன ஒரு சரியான வயசோ அதுக்கேற்ற மாதிரி பிராட்டிக்கு சரியான வயசு. இப்போ பகவானுடைய ஸ்வரூபம் அதற்கு தகுந்த பிராட்டியினுடைய ஸ்வரூபம் ஏன்னா அப்படி நாம் பார்த்து கொள்ள வேண்டியது. அதனால அனுரூபமான வயசு, குணங்கள், அழகு எல்லாம் உடையவர்கள் இந்த இருவரும். அதனால ராகவனுக்கு பெருமாளுக்கு இவள் பிராட்டி தான் தகுந்தவள், பிராட்டிக்கு பெருமாள் தான் தகுந்தவன் என்ன அவதாரத்திலே சொல்லும்படி இங்கே ஸ்வரூபத்திலேயும் இருவரும் அப்படி எல்லா விதத்திலும் அனுகுணமானவர்கள். இதுதான் எம்பெருமானார் கத்தியத்தை தொடங்கும் பொழுதே பகவன் நாராயணா பீமதா ஸ்வரூப ரூப, அனுரூபமான என்னால் அவரவர்கள் ஸ்வரூபத்துக்கு தகுந்ததாய் பகவானுக்கு ஏற்புடையதாக. பிராட்டினால் இந்த பாரதந்திரியத்துக்கு ஏற்ற ஸ்வரூபாதிகள், பகவான்னு சொன்னால் அந்த சுவாதந்திரியத்துக்கு பதித்வத்துக்கு ஏற்ற ஸ்வரூபாதிகள் என்பதாக வகுத்து காட்டியிருக்கார்கள். இன்னும் பல பல விஷயங்கள் ஆளவந்தார் தெரிவித்தது போல பிராட்டினுடைய வைபவத்தை நாம் ஒரு காலம் பேசி முடிக்க முடியாது. ஆச்சாரியருடைய இந்த ஸ்ரீசூக்திகளுக்கு உடைய அர்த்தத்தையும் நாம் பேசி முடிக்க முடியாது. ஏன்னா இதற்கு விஷயம் பிராட்டினுடைய வைபவம் என்பதனாலே எவ்வளவு சொன்னாலும் இது போராது. ஆனால் நம்ம ஓரளவுக்கு இந்த காலத்துக்கு ஏற்றா போல சில அர்த்த விசேஷங்களை அனுபவித்தோம். தொடர்ந்து மேல்மேலே அடுத்தடுத்த ஸ்லோகத்தினுடைய அர்த்த விசேஷங்களை அனுபவிப்போம். காந்தஸ்தே புருஷோத்தம பணிபதி ஷய்யாசனம் வாஹனம் வேதாத்மா விஹகேஸ்வரோ யவனிகா மாயா ஜெகன்மோகினி பிரம்மேஷாதி சுரவ்ரஜ சதயிதஸ்பத்னா சதாசி கணஹ ஸ்ரீரித்யேவ ச நாமதே பகவதி ப்ரூமஹ கதம் த்வாம் வயம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ, பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும், எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால்,
இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.